யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். यहूदा का पुस्तक पहला अध्याय उसमें 9वें वचन को पढ़ेंगे। பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசினபோது அவனை தூசணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். நம்ம ஜெபிக்கலாம். கண்களை மூடி प्रार्थना करेंगे आंखों को बंद करके। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता एलोहिम खुदा, எங்கள் எல்ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं। யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मसीहा के नाम से हम प्रार्थना करते हैं। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. हमें नम्र करके तेरे हाथ में देते हैं। வாசிக்கப்பட்ட அந்த வசனத்தை வந்து எங்களோடு பேசுங்க. जो वचन हमने पढ़ा है उसके द्वारा हमसे बात कीजिए। எங்களை பலப்படுத்துங்க. हमें बल दीजिए। உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. तेरे नाम की महिमा करने के लिए हमें अनुग्रह कीजिए। எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. हमें पवित्र कीजिए। கர்த்தாவே நீங்க எங்களை ஆசீர்வதிங்கப்பா. हे प्रभु हमें आशीष दीजिए। இன்னைக்கு இந்த செய்தியை தியானிக்கும் பொழுது इस संदेश को हम जब ध्यान करेंगे நீங்க எங்களோடு பேசுங்க ராஜா. आप हमसे बात कीजिए। ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. आशीष करके चलाइए। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता। आमीन। आमीन। உட்காரலாம். बैठेंगे। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। மீண்டும் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். दोबारा उस वचन को हम पढ़ेंगे। யூதா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். यहूदा का पहला अध्याय 9वां वचन। பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசினபோது அவனை தூசணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर इस वचन को आशीष दे। இந்த வசனம் வந்து யூதா எழுதுறார். ये वचन को यहूदा लिखता है। இது பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா எங்குமே அது சொல்லப்படலை. और जुने करार में अगर आप देखेंगे तो ये कहीं पर बताया नहीं गया। யூதா வந்து நிறைய காரியங்கள் சொல்லிட்டு வர்றார். यहूदा बहुत सारी चीजों को बताता है, ஆனா அந்த காரியங்கள் நீங்க பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்க்க முடியாது. लेकिन जुने करार में उन चीजों को आप देख नहीं सकते புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்க முடியாது. और नए करार में भी देख नहीं सकते। இது யூதா எங்க இருந்து எடுத்தார் அப்படிங்கிறது ஒரு क्वेश्चन மார்க். यहूदा ने इन चीजों को कहां से निकाला, एक प्रश्न है। இப்போ மோசே வந்து 5 ஆகமங்கள் எழுதுனாங்க. मूसा ने पांच किताबों को लिखा है। அந்த 5 ஆகமத்தை தோரான்னு சொல்லி சொல்றோம். उस 5 किताबों को तोरा कहते हैं। அத ரிட்டன் தோரா அப்படினு சொல்லி சொல்வாங்க. उसको लिखा हुआ तोरा करके बोलते हैं। அது எழுதப்பட்ட ஒரு நிருபம், ஒரு எழுதப்பட்ட ஒரு பிரமாணம். वो लिखा गया नियम है। இது மோசேயினால் எழுதப்பட்ட ஒரு தோரா और मूसा के द्वारा लिखा गया चीज है। தோரா வந்து எத்தனை புத்தகம்? तोरा कितना किताब है? ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். उत्पत्ति, निर्गमन, लेवी व्यवस्था, गिनती और व्यवस्था विवरण। இந்த 5 புத்தகத்தை தான் தோரான்னு சொல்லி சொல்வாங்க. ये 5 किताब को ही हम तोरा कहते हैं। இது வந்து ரிட்டன் தோரா. ये रिटन लिखा हुआ तोरा है। இதே மாதிரி वैसे ही ஓரல் தோராவும் இருக்குது. और बोलने के लिए तोरा है। அதாவது சொல்லப்பட்ட ஒரு தோரா இருக்குது. बोला गया तोरा है। இது எழுதப்பட்ட ஒரு தோரா. ये लिखा गया तोरा। அடுத்து சொல்லப்பட்ட தோராவும் இருக்குது. और दूसरा जो है बोला गया तोरा। இந்த சொல்லப்பட்ட தோராவை ये बोला गया तोरा को தால்முத் அப்படினு சொல்லி சொல்வாங்க. इसे तालमुद कहते हैं। என்ன சொல்வாங்க? क्या कहते हैं? தால்முத் அப்படினு சொல்லி சொல்வாங்க. तालमुद कहते हैं। தால்முத் அப்படினா சொல்லப்பட்ட தோரா। तालमुद का मतलब बोला गया तोरा। இப்போ நிறைய காரியங்கள் தோரால எழுதப்பட்டிருக்குது. अभी बहुत सारे चीज तोरा में लिखा गया है। ஆனா அத வச்சு எப்படி பண்டிகை கொண்டாடணும்னு சொல்லி நம்ம யாருக்குமே புரியாது. लेकिन उसे केवल उसी को रखकर त्योहार को, एक पर्व को कैसे मनाना है, हम किसी को समझ में नहीं आता है। பஸ்காவை எப்படி ஆசரிக்கணும்ங்கறது இந்த எழுதப்பட்ட தோரா வச்சு செய்ய முடியாது. वो बस्का को कैसे मनाना है जो लिखा हुआ तोरा से हम समझ नहीं सकते। ஏன்னா அதுல எப்படிலாம் பஸ்காவை செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்படல. क्योंकि उसमें किस रीति से पस्का मनाना चाहिए करके लिखा नहीं गया है। அது கர்த்தர் வாய்மொழியா சொல்லியிருக்கிறார். उसे परमेश्वर ने अपने जुबान से कहा है। அதுதான் சொல்லப்பட்ட தோரா. यही है बोला गया तोरा। அது படிப்படியா மோசஸ்ட்ட இருந்து ஆரோனுக்கு வந்தது. वो एक एक स्थान से मूसा से लेकर आरोन के पास आया। ஆரோன்ட்ட இருந்து ஆரோனுடைய பிள்ளைகளுக்கு தெரிய வந்தது. आरोन के पास से आरोन के बच्चों को मालूम किया। அப்படியே படிப்படியா அந்த சொல்லப்பட்ட தோரா ஒவ்வொரு ஆசாரியனுக்கும் பரவிட்டே இருக்கும். ऐसे एक एक कदम करके वो जो बोला गया तोरा है और एक याजक
याजक के पास गुजरती है। இந்த சொல்லப்பட்ட அந்த தோரால जो बोला गया तोरा है, இப்ப எவ்வளவு நாள் தான் அதை ஞாபகத்திலே வச்சிட்டு இருக்க முடியும்? अब कितना दिन उसे याद रख सकते हैं? அதனால அதை எழுதி வச்சாங்க. इसलिए उसे लिख कर रखे हैं। அதுதான் தால்முத் அப்படினு சொல்லி சொல்வாங்க. इसे ही तालमुद कहा जाता है। அதுல எல்லா காரியமும் விபரமா எழுதப்பட்டிருக்கும். उसमें बहुत ही स्पष्ट रूप से सब कुछ लिखा गया है। இப்ப வாலி பிள்ளைகள் வந்து 613 சட்டங்களை படிச்சிட்டு இருக்காங்க. अब हमारे जवान लोग जो है 613 नियमों को पढ़ रहे हैं। அதெல்லாம் எப்படி செய்யணும்ங்கறது அங்க கொடுக்கப்படல. वो कैसा करना है करके वहां दिया नहीं गया। இப்போ ஒரு வசனத்தை வாசிங்களே. एक वचन को पढ़िए। பாருங்க, உபாகமம் 6ஆம் அதிகாரம் लेवी व्यवस्था 6वां अध्याय, அதுல 8ஆம் வசனத்தை வாசிங்க. व्यवस्था विवरण 6वां अध्याय 8वां वचन। உபாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. ஹிந்தியிலையும் படிக்கலாம். हिंदी में भी पढ़ेंगे। और इन्हें अपने हाथ पर चिन्हानी करके बांधना, ஆ. और ये तेरी आंखों के बीच टीकों को काम दे। பாருங்க, இங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है, இவைகளை உன் கையில் கட்டி इसे तेरे हाथों पर बांधकर உன் கண்களுக்கு இடையில வை அப்படின்னு சொல்லி और तेरे சொல்லப்பட்டிருக்கு. आंखों के बीच में रख करके बोला गया है। இது என்னது? ये क्या है? இது என்னன்னு தெரியுமா யாருக்காவது? ये क्या है? कोई जानता है क्या? கையில கட்டணும், हाथ में बांधना है அது ரெண்டு கண்ணுக்கும் இடையில வைக்கணும். और दोनों आंख के बीच में रखना है। இது என்னது? ये क्या है? இதனுடைய விவரங்கள் எழுதப்பட்டிருக்குதா? इसका सारे चीज लिखा गया है क्या? அது எழுதப்படல. वो लिखा नहीं गया, ஆனா அது சொல்லப்பட்ட தோரால இருக்குது. लेकिन जो बोला गया तोरा है उसमें है। அது தால்முதுல கொடுக்கப்பட்டிருக்குது. तालमुद में दिया गया है। ஒரு கருப்பு கலர் கயிறு உண்டு. एक काला रंग का रस्सी होता है, அத அந்த கையில கட்டுவாங்க. उसे हाथ में सब बांधते हैं அதனுடைய நுனியில வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். और उसके जो आखिरी भाग में एक बॉक्स जैसा होगा, அத இதுல கட்டுவாங்க. उसे ऐसे माथे पे बांधते हैं। அப்ப இதுல கட்டினா எப்படி இருக்கும்னா, तो उसे ऐसे ऐसे बांधेंगे तो कैसा रहेगा? பழைய காலத்து எகிப்திய ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? जुने जमाने में मिस्र देश के लोग कैसे थे? இங்க ஒரு மாதிரி ஒரு பொருள் இங்க வச்சா எப்படி இருக்கும்? और यहाँ पर एक चीज ऐसे रखेंगे तो कैसा होगा? இப்படி ஒரு காரியம் இருக்குது. ऐसा एक चीज है। சோ அதெல்லாம் நமக்கு தெரியணும்ங்கற அவசியம் இல்ல. वो सब हमें जानना जरूरी नहीं है। பாருங்க, இப்படி சொல்லப்பட்ட தோரால அது கொடுக்கப்பட்டிருக்குது. जो बोला गया तोरा है उसमें दिया गया है। ஒருவேளை அந்த தோரால हो सकता है उस तोरा के अंदर இந்த மோசேஸ் குறித்தான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கலாம். मूसा का बारे में जो चीजें हैं वहां पर लिखा गया இப்ப होगा। நம்ம ராட்சசர்களை பற்றி நம்ம பார்த்தோம். अब दानवों के बारे में हमने देखा। அதுல இஸ்பி பெனோப் அப்படினு சொல்லி ஒரு ராட்சசன் இருக்கிறான். उसमें इस्बी बेनोब नाम का एक दानव है। அவன் வந்து கோலியாத்தினுடைய தம்பி. वो गोलियात का भाई है। இவன் கோலியாத்தை தாவீது கொன்னுட்டான்னு தெரிஞ்ச உடனே इसे जब मालूम पड़ा कि दाऊद ने मेरे गोलियात को मार दिया, தாவீத பழி வாங்குறதுக்காக அவன் துடிச்சிட்டு இருக்கிறான். और दाऊद से बदला लेने के लिए वो तड़पता है। அவன்ட்ட சான்ஸ் கிடைச்சது. वो जैसे उसको मौका मिला, அவன் அந்த அரக்கன் என்ன செய்தான்னா, वो दानव ने क्या किया? தன்னுடைய ஈட்டிய தரையில குத்தி अपने बाला को ऐसे जमीन पर गाड़कर தாவீத பிடிச்சோடி மேல தூக்கி வீசுறான். और दाऊद को ऐसे पकड़कर ऊंचा उछल देता है। தாவீது அப்படியே ஈட்டி மேல விழ போறான். वो ऐसे ही वो बाला के ऊपर गिरने वाला होता है। எவ்வளவு செகண்ட் ஆகும் விழுறதுக்கு? कितना क्षण लगेगा वो गिरने के लिए? ஒரு மனிதனை தூக்கி மேல போட்ட உடனே एक व्यक्ति को अगर ऊपर डाल दिए तो கீழ விழுறதுக்கு எத்தனை செகண்ட் ஆகும்? नीचे गिरने के लिए कितना क्षण लगेगा? அந்த செகண்ட்ஸ்க்குள்ள, उस क्षण के अंदर, அந்த நானோ செகண்ட்க்குள்ள, उस सेकंड्स के अंदर அங்க ஒரு தாவீதுனுடைய ஒரு வேலைக்காரன், वो दाऊद का एक सेवक, ஒரு போர் சேவகன் एक वीर है, கர்த்தருடைய நாமத்தை சொல்றான். वो परमेश्वर का नाम को बोलता है। யாத் ஹே வாவ் ஹே என்று சொல்றான். याद है वाव है करके बोलता है। இது சொன்ன உடனே ये बोलते ही தாவீது ஈட்டி மேல மிதந்துட்டு இருக்கிறான். और दाऊद उस बाला के ऊपर गिरा नहीं, ऐसे लटक रहा है। இது நம்ம பைபிள்ல இல்ல, ये अपने कलाम के अंदर नहीं है, இது தால்முத்ல இருக்குது. ये तालमुद के अंदर है। தால்முத்ல இவைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. तालमुद के अंदर ये सारे चीज दिए गए हैं। இப்படி நிறைய காரியங்கள் தால்முத்ல ऐसे கொடுக்கப்பட்டிருக்கு. बहुत सारे चीज हैं जो तालमुद के अंदर दिया गया है। அதே மாதிரி ஒருவேளை இந்த யூதா और वैसे ही हो सकता है ये यहूदा இந்த மோசேயினுடைய சரீரத்தை பற்றி பேசும்போது मूसा के शरीर के बारे में जो बोलता है, ஒருவேளை தால்முத்ல இருந்து எடுத்து பேசியிருக்கலாம். हो सकता है वो तालमुद से निकाल कर बोला होगा। பாருங்க, அப்படி நான் நினைக்கிறேன். ऐसा मैं सोचता हूँ। இப்போ நம்ம அந்த வசனத்தை மீண்டும் अब வாசிக்கலாம். उस वचन को हम दोबारा पढ़ेंगे। இப்போ இது எங்க இருந்து எடுத்திருப்பாங்கற ஒரு பின்னணியை நான் உங்களுக்கு சொன்னேன். कोई कहां से निकाला होगा करके मैंने एक चीज बताया। இப்போ இதனுடைய பொருள் அடக்கத்தை நம்ம பார்க்கலாம். अब इसके अंदर जो मतलब है उसे हम देखेंगे। பாருங்க, இதுல தூதர்களை பற்றி கொடுக்கப்பட்டிருக்குது. देवदूतों के बारे में यहाँ पर दिया गया है। பாருங்க, மீண்டும் வாசிக்கலாம். फिर से पढ़ेंगे 9ஆம் வசனம்.
யூதா 1 அதிகாரம் 9 வசனம். பிரதான தூதனாகிய மிகாவேல் பாருங்க இங்க பைபிள் சொல்லுது कलाम कहती है பிரதான தூதனாகிய மிகாኤल. ओ जो महान दूत है, प्रधान दूत है, स्वर्गीय दूत मिहाइल. இந்த மிகாኤल அப்படின்னு சொன்னா मिहाइल बोलते ही இந்த மிகாኤल தூதனை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். और मिहाइल दूत के बारे में हम देखेंगे. மிகாኤल தூதன் அப்படின்னு சொன்னானாலே मिहाइल दूत करके जब बोलते हैं ரோமன் கேத்தலிக் ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். रोमन कैथलिक के भाई बहुत खुश हो जाते हैं ஏன்னா அவங்களுக்கு மிகாኤल தூதன்னா ரொம்ப பிடிக்கும். क्योंकि वो लोग मिहाइल दूत को बहुत पसंद करते हैं. மிகாኤल தூதன் பிசாசை வந்து கொல்ற மாதிரிலாம் அவங்க வீட்டுக்கு மேல வச்சிருப்பாங்க. वो मिहाइल दूत जो है शैतान को ऐसे मार रहा है, ऐसे चित्र वो घर के बाहर रखते हैं. அந்த மாதிரி ஒரு போட்டோ அவங்க வீட்டுக்கு மேல இருக்கும். वो घर के ऊपर ऐसा एक चित्र रहता है. இது ரோமன் கேத்தலிக் ஜனங்கள் ரொம்ப நம்புவாங்க அவங்க. रोमन कैथलिक के लोग बहुत विश्वास करते हैं. இப்போ இந்த மிகாኤल தூதனை பற்றி நம்ம பார்க்க போறோம். अब मिहाइल दूत के बारे में हम देखते हैं. இந்த மிகாएल தூதன் யாரு? ये मिहाइल दूत क्या है? இவருடைய பெயர் என்ன? इसका नाम क्या है? இவருடைய பெயருடைய பொருள் என்ன அப்படிங்கறத நம்ம इसके பார்க்கலாம். नाम का मतलब क्या है करके देखें. இப்போ இந்த மிகாएल வந்து எபிரேய வார்த்தை. अब ये मिहाइल जो है हिब्रानी शब्द है. இது தமிழ் வார்த்தை கிடையாது. ये तमिल शब्द नहीं, இது ஹிந்தி வார்த்தை ये கிடையாது. हिंदी शब्द नहीं, இது ஆங்கில வார்த்தை கிடையாது. ये अंग्रेजी शब्द नहीं. மிகாएल வந்து ஒரு எபிரேய வார்த்தை. मिहाइल एक हिब्रानी शब्द है. இந்த மிகாएल அப்படிங்கிற அந்த பேர்ல ये मिहाइल शब्द के अंदर இதுல ஒரு கிராமரே இருக்குது. इसके अंदर एक व्याकरण है. இந்த கிராமரை கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். इस व्याकरण को थोड़ा हम देखेंगे. இந்த மிகாएलல மொத்தம் 5 எழுத்து இருக்குது. इस मिहाइल के अंदर 5 अक्षर हैं. இந்த 2 எழுத்தை நீங்க எடுத்தீங்கன்னா ये 2 अक्षर को ले लेंगे तो இத மீ அப்படின்னு சொல்லுவாங்க. इसे मी बोला जाता है. மீ அப்படினா அதுக்கு அர்த்தம் मी का मतलब ஹூ, कौन, யார் அப்படின்னு சொல்லி வரும். कौन ये मतलब होता है. அடுத்து இந்த காஃப் நீங்க எடுத்தீங்கன்னா और काफ को ले लेंगे. இது கிராமர் படி நீங்க பாத்தீங்கன்னா इसे ग्रामर के हिसाब से देखेंगे. இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. इसका एक मतलब है போல, जैसा, அது இவரை போல, इसके जैसा. அடுத்தது இந்த 2 எழுத்தை நீங்க எடுத்தீங்கன்னா और आखिर का 2 अक्षर ले लेंगे तो இது ஏல் அப்படின்னு சொல்லுவாங்க. इसे येल बोला जाता है. ஏல் அப்படினா தேவன். येल का मतलब परमेश्वर. அப்போ மிகாएलன அர்த்தம் என்ன? तो मिहाइल का मतलब क्या है? who is like god. जो परमेश्वर की तरह है. இந்த who சொல்லியாச்சுனா क्वेश्चन मार्क हूं वரும். ये हु जब बोलते हैं, कौन करके जब बोलते हैं, प्रश्न भी आता है. போல அதாவது उसकी जैसा देव ने அது புரிஞ்சுக்கிடுங்க. वो समझ लीजिए उसको. जैसे दूसरों के बारे में बात करते हैं சோ அத वो आता है. ஆமா மற்றவங்கள பத்தி சொல்ற மாதிரி இருக்கும். संबंध करके टाइम में who बोलते is हैं. like god. जो परमेश्वर की तरह है. சோ இந்த மிகாएल யாரு? तो मिहाइल कौन है? he is like god. वो परमेश्वर की तरह है. அவர் தேவனை போல அப்படின்னு சொல்லி வரும். वो परमेश्वर की तरह करके ऐसा आता है. தேவனை போல தான், தேவன் கிடையாது. वो परमेश्वर की तरह है, परमेश्वर नहीं. தேவனை போல தான். वो परमेश्वर की तरह है, அவர் தேவன் கிடையாது. वो परमेश्वर नहीं है. சோ மிகாएल அப்படி சொல்லி வரும்போது जब मिहाइल बोला जाता है, இந்த மிகாएலுக்கு அர்த்தம் வந்து தேவனை போல அப்படினு சொல்லி வரும். ये मिहाइल का मतलब जो है परमेश्वर की तरह करके आता है. அதே மாதிரி மிகாயா அப்படினு சொல்லி ஒரு பேர் இருக்குது. वैसे ही और एक नाम है मिखाया. இந்த மிகாயா பேரை நீங்க எடுத்தீங்கன்னா ये मिहाया नाम को देखेंगे तो அதுலயும் அதே மாதிரி ஒரு 5 எழுத்து உண்டு. उसमें भी इसी तरह 5 अक्षर हैं. அதுல மிகாயாஹூன்னு இருக்கும் பைபிள்ல. मिहायाहू करके कलाम में होगा. நம்ம தமிழ்ல வந்து மிகாயான்னு சொல்லப்பட்டிருக்குது. तमिल में मिहाया बोला गया है. ஆனா ஹீப்ருல வந்து மிகாயாஹூ. लेकिन हिब्रानी भाषा में मिहायाहू. இதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா इसमें भी आप देखेंगे तो இதுல நீங்க 6 எழுத்து நீங்க பார்க்கலாம். इसमें 6 अक्षरों को देख सकते हैं. இந்த முதல் 2 எழுத்து ये पहला 2 अक्षर जो है இது மீ. ये मी है. மீ அப்படினா யார்? मी का मतलब कौन. அடுத்தது இந்த காஃப். और अगला जो है काफ. காஃப்னா போல. काफ मतलब जैसा. அடுத்தது யாஹூ. उसके बाद याहू. யாஹூ யாருடைய பேரு? याहू किसका नाम है? யெகோவா தேவனுடைய சுருக்கமான பெயர் வந்து யாஹூ. यहोवा परमेश्वर का छोटा नाम है याहू. அப்ப மிகாயாஹூ அப்படினா அதுக்கு அர்த்தம் என்ன? मिहा याहू का मतलब क्या है? யாஹூவை போல. याहू के जैसा. யாஹூ யாரு? याहू कौन है? யாஹூ வந்து தேவன். याहू परमेश्वर है. அப்ப தேவனை போல. तो परमेश्वर की तरह. who is like god. जो परमेश्वर की तरह है. so
மிகாயேல் மிகாயாஹு तो मिहाएल मिहायाहू ரெண்டு ஒரே மீனிங்ல என்ன செய்யும் வரும். दोनों एक ही मतलब में आता है। இப்போ இந்த சாராம்சத்தை கொஞ்சம் நம்ம இந்த வசனத்தை கொஞ்சம் பார்க்கலாம். अब इस चीज को वचन के अंदर हम देखेंगे। பாருங்க தேவன் நம்மளுக்கு என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது இதுல தெரிஞ்சிரும். परमेश्वर ने हमारे लिए जो योजना रखा है वो हमें मालूम पड़ जाएगा। இந்த மிகாயேல் பிரதான தூதன் ये मिहाएल प्रधान दूत है, பிசாசோடு தர்க்கித்து பேசுறான். शैतान के साथ बात करता है। யாருடைய சரீரத்தை குறித்து தர்க்கித்து பேசுறான்? किसके शरीर के बारे में? மோசேசுடைய சரீரத்தை குறித்து தர்க்கித்து பேசுறான். मूसा के शरीर के बारे में विवाद करता है। ஒரு மோசேஸ், एक मूसा, இவர் பெரிய ஒரு தீர்க்கதரிசி. ये बहुत बड़ा भविष्यवक्ता है। அவருக்கு இணைய நம்ம ஒண்ணுமே கிடையாது. उसके सामने हम कुछ भी नहीं हैं। நம்ம ஏதாவது உண்டா? हम उसके सामने कुछ है क्या? மோசேஸ் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. मूसा कितना बड़ा भविष्यवक्ता है। தேவனை முகமுகமாக தரிசித்த ஒரு தீர்க்கதரிசி. परमेश्वर को परमेश्वर का चेहरा देखा हुआ भविष्यवक्ता। அவனுடைய சரீரத்தை தர்க்கித்து பேசுறாங்க. उसके शरीर के बारे में विवाद करते हैं। ஒரு தீர்க்கதரிசினுடைய சரீரம், एक भविष्यवक्ता का शरीर, பிசாசு அதை கைப்பற்ற நினைக்கிறான். शैतान उसे पाना चाहता है। அந்த சரீரம் அவனுக்கு தேவை. वो शरीर उसको चाहिए। ஆனா மிகாயேல் தூதன் लेकिन मिहाएल दूत அந்த பிசாசோடு தர்க்கித்து பேசிட்டு இருக்கிறான். शैतान के साथ विवाद करता है। பாருங்க இந்த மோசேசுடைய சரீரத்துக்கே இந்த பாடுனா, अगर मूसा का शरीर का ये हाल है तो நம்ம சரீரத்தை பிசாசு சும்மா வைப்பான்? हमारे शरीर को शैतान ऐसे ही छोड़ेगा क्या? நம்மளை பற்றி பேச மாட்டானா? हमारे बारे में बात नहीं करेगा? மோசேசுடைய சரீரம் நிக்குது. मूसा का शरीर वहां पर है। இது இறந்து போன சரீரமா இல்லாட்டி உயிரோடு நிக்கிற சரீரமான்னு தெரியாது. ये मरा हुआ शरीर है या जीवित शरीर है हम नहीं जानते। நான் என்ன நினைக்கிறேன்னா, मैं क्या जानता हूँ, மரித்த சரீரத்தை வச்சு அவன் ஒண்ணும் செய்ய முடியாது. वो मरा हुआ शरीर से वो कुछ नहीं कर सकता। இந்த மோசேஸ் உயிரோடு இருக்கும்போது ये मूसा जब जीवित था, பிசாசு அந்த சரீரத்தை ஆக்கிரமிக்க நினைக்கிறான். शैतान उस शरीर को पाना चाहता है। இன்னைக்கு சில நேரம் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். कभी कभी हमारा जीवन भी ऐसा ही होगा। நம்மளுடைய சரீரத்தை பிசாசு ஆக்கிரமிக்க நினைப்பான். हमारे जीवन को शैतान काबू में लाना चाहेगा। ஆனா நமக்கு பின்னணியில ஒரு சில காரியங்கள் நடந்துகிட்டு लेकिन இருக்குது. हमारे पीछे कुछ चीज हो रहा है। இங்க மோசேசுக்கு பின்னால ஒரு காரியம் நடக்குது. मूसा के पीछे कुछ चीज हो रहा है। தூதன் பிசாசோடு சண்டை போடுறாங்க. देवदूत शैतान के साथ लड़ाई करता है। அவனோடு தர்க்கித்து பேசிட்டு இருக்கிறான். उसके साथ वाद विवाद करता है। இன்னைக்கு நம்மளை குறித்து கூட आज हमारे बारे में भी நம்ம நினைப்போம், நம்ம தனியா நடந்து போயிட்டு இருக்கிறோம். हम सोचते होंगे हम अकेले चल के जा रहे हैं, நம்ம என்னதோ பண்ணிட்டு இருக்கிறோம். हम कुछ तो कर रहे हैं। ஆனா நம்மளை சுத்தி தூதர்கள் இருப்பாங்க. लेकिन हमारे चारों ओर दूत रहते हैं। நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தூதர்கள் உண்டு. हमें सुरक्षा देने के लिए दूत होते हैं। பாருங்க சங்கீதம் 34 भजन संगीत का 34वां अध्याय அதுல 7ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க அப்படினா 7वें वचन को यदि आप पढ़ेंगे, அதுல சங்கீதக்காரன் அருமையா ஒரு வார்த்தை சொல்றார். उसमें भजन संगीत बहुत अद्भुत रीति से बोलता है। பாருங்க வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதன் ஆ அவருக்கு பயந்தவர்களை ஆ சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய தூதன் और यहोवा का देवदूत அவருக்கு கர்த்தருக்கு பயந்தவர்களை जो परमेश्वर से भय रखते हैं அவங்கள சுத்தி இருந்து அவங்கள விடுவிப்பாங்களாம். उनको छावनी देकर उन्हें बचाता है। இன்னைக்கு உங்களை சுத்தி தூதர்கள் இருக்கிறாங்க. आज आपके चारों ओर दूत हैं। நம்மள சுத்தி தூதர்கள் உண்டு. हमारे चारों ओर दूत हैं। அவங்க என்ன செய்வாங்க? वो क्या करते हैं? எல்லா காரியத்திலிருந்து விடுவிப்பாங்களாம். सारे चीजों से छुड़ाते हैं। எதுல இருந்து விடுவிப்பாங்க? किससे छुड़ाएंगे? எல்லா பிசாசுடைய தந்திரத்திலிருந்து விடுவிப்பாங்க. सारे शैतान के चालाकी से छुड़ाएंगे। மோசேசுடைய சரீரம் இருக்குது. मूसा का शरीर है। பிசாசு அதை கைப்பற்ற நினைக்கிறான். शैतान उसे पाना चाहता है। ஆனா மிகாயேல் தூதன் அங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறான். लेकिन मिखाएल दूत वहां लड़ाई करता है। அவனோட யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறான். उसके साथ युद्ध करता है। பாருங்க பிசாசோடு தர்க்கித்து பேசிட்டு वो இருக்கிறான். शैतान के साथ विवाद करता है। இன்னைக்கு நம்மளை குறித்து அப்படிதான் நடக்கும். आज हमारे बारे में भी ऐसे ही होगा। நீங்க உத்தமமாய் இருந்தீங்கன்னா आप सच्चाई से रहोगे तो கர்த்தர் உங்களுடைய சரீரத்தை பிசாசு கையில ஒப்பு கொடுக்க விட மாட்டார். परमेश्वर आपके शरीर को शैतान के हाथ में नहीं देगा। ஆனா பாவத்துக்கு மேல பாவம் செய்வீர்களானா लेकिन पाप के ऊपर पाप करते रहेंगे तो பவுல் சொல்றாரு, पौल कहता है அவனை பிசாசு கையில ஒப்பு கொடுத்துருங்க. उसको शैतान के हाथ में सौंप दो। பாருங்க ஒரு ஊழியக்காரனுக்கு அதிகாரம் உண்டு. देखिए एक सेवक के हाथ में वो अधिकार है। பிசாசை துரத்துவதற்கு அதிகாரம் உண்டு. शैतान को भगाने का भी अधिकार है உங்களை பிசாசு கையில ஒப்பு கொடுக்கிறதுக்கு அதிகாரம் और உண்டு. आपको शैतान के हाथ में देने का भी अधिकार है। ஆனா நம்மளை விடுவிக்கிறவர் யார்? लेकिन हमें छुड़ाने वाला कौन है? யெகோஷுவா தான் நம்மளை விடுவிப்பார். आमीन। यहोशुवा ही हमें छुड़ाता है। யெகோஷுவா அப்படினா
அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். यहोशुआ का मतलब यीशु मसीह के बारे में ही हम बोल रहे हैं। யெகோஷுவா நம்மை விடுவிப்பார். यहोशुआ हमें छुड़ाता है, அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மை விடுவிக்கிறார். वो अपने दूत को भेजकर हमें छुड़ाता है। நம்முடைய சுற்றிலும் தூதர்கள் இருக்கிறாங்க. हमें चारों ओर दूत हैं। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? எத்தனை பேருக்கு தெரியுது எனக்கு என்னை சுற்றி தூதர்கள் இருக்காங்கன்னு कितने लोग சொல்லி? देख सकते हैं कि मेरे चारों ओर देवदूत हैं? 100% தூதர்கள் உண்டு. 100% देवदूत हैं। ஒரு தடவை ஒரு பெரிய ராணுவம் एक बार एक बहुत बड़ा सेना எலிஷாவை பிடிக்க வராங்க. एलिशा को पकड़ने के लिए आई। அப்படி பிடிக்க வரும்போது जब पकड़ने के लिए आई, காலையிலே கேயாசி அப்பதான் எந்திக்கிறான். केयासी जो है तभी सुबह उठता है எந்திச்சு பார்த்தா और उठकर देखता है மலையின் சுற்றிலும் சீரிய ராணுவம் இந்த சூழ்ந்து இருக்குது. वो पहाड़ के चारों ओर सीरिया सेना जो है घेरा हुआ है। இவன் ஓடி வந்து எலிசாவை எழுப்புறா. ये दौड़ कर आकर एलिशा को जगाता है। எஜமானே நாம அவ்வளவுதான் முடிஞ்சது. ए मालिक अब खत्म हो गया, சீரிய ராணுவம் நம்மள முற்றுகை போட்டுட்டு वो सीरिया का सेना जो है हमें घेर लिया है। எலிசா மெதுவா எந்திச்சு சொல்லிருப்பான், एलिशा धीरे से उठकर बोला रहेगा, ஏன்பா கவலைப்படுற? तू क्यों चिंता करता है? இப்படி தடதடன்னு எழுப்பி விட்டியே. तू ऐसा उठा दिया मुझे। அதெல்லாம் எழுதல, ऐसा लिखा नहीं है, சும்மா கற்பனையில சொல்றேன். मैं ऐसे ही अपने विचार के अंदर बोल रहा हूँ। அவன் சொல்லிருப்பான், वो हो सकता है ऐसा बोला होगा, அவன்கிட்ட இருக்கிறத விட நம்மட்ட நிறைய பேர் இருக்காங்கப்பா. उसके पास जितने हैं उससे ज्यादा हमारे पास है। அவன் சுத்தி சுத்தி பார்த்திருப்பான். वो जो चारों ओर घूम के देखा होगा। ஒருவேளை எலிசா நிறைய பேர் கூப்பிட்டிருப்பாரோ, हो सकता है एलिशा ने बहुत सारे लोगों को बुलाया होगा। மரங்கள் செடிகள் மத்தியில பார்த்திருப்பான். वो झाड़ों के बीच में और फांदी के पीछे जैसे देखा होगा। ஆனா எலிசா சொன்னாரு, लेकिन एलिशा ने कहा, அவங்கிட்ட இருக்கிறவங்க நம்மட்ட நிறைய பேர் இருக்காங்க. उनके पास जितने हैं उससे हमसे अधिक हैं। கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ண எலிசா, परमेश्वर से एलिशा ने प्रार्थना किया, கர்த்தாவே என் வேலைக்காரனுடைய கண்ணை திறந்தறலும். हे प्रभु मेरे नौकर के आंख को खोल दो। அவன் கண்ணு திறக்கப்பட்டுச்சு. उसके आंख खुली அங்க அவங்கள சுற்றி அக்கினிமயமான ரதங்கள் காணப்பட்டுச்சு. और उनके चारों ओर अग्नि से भरा हुआ रथ दिखाई दिया। இது அவங்களுடைய கண்களுக்கு தெரியல, ये उसकी आंखों से नहीं दिखा, ஆனா தேவனுடைய பிள்ளைகளை சுற்றி அக்கினி ரதம் இருக்கும். लेकिन परमेश्वर के लोगों के चारों ओर वो अग्नि का रथ होगा। இன்னைக்கு உங்களை சுற்றி ரதங்கள் இருக்குது. आज आपके चारों ओर भी वो रथ है। உங்களை சுற்றி தூதர்கள் நிக்கறாங்க. आपके चारों ओर वो दूत हैं। எல்லா காரியத்திலயும் உங்களுக்கு உதவி செய்ய நிக்கறாங்க. सारे चीजों में आपको बचाने के लिए वो है। நீங்க ஏதாவது வழியில போயிட்டு இருப்பீங்க, आप कोई मार्ग में जाते रहेंगे, அது தப்பான வழியா இருக்கும். हो सकता है वो गलत मार्ग होगा, ஆனா தூதர்கள் வழி காமிப்பாங்க உங்களுக்கு. लेकिन दूत आपको मार्ग दिखाएंगे। யாரையாவது அனுப்பி விடுவாங்க किसी தூதர்கள். न किसी को भेजेंगे, இல்லாட்டி தூதர்கள் ஒரு நபர் மாதிரி வருவாங்க. या फिर दूत एक व्यक्ति के रूप में आएंगे। இந்த சைடுல ஓடி போங்க, इस तरफ से जाइए வழியை மாத்தி விடுவாங்க. और मार्गदर्शन करेंगे। தூதர்கள் உங்களை சுற்றி இருக்கிறாங்க. देवदूत आपके चारों ओर हैं। நம்ம நினைக்கிறோம் நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், हम ऐसे सोचते हैं हम काम कर रहे हैं, நான் நடந்து போறேன், मैं चल के जा रहा हूँ, வண்டி ஓட்டுறேன், मैं गाड़ी चलाता हूँ, சண்டை போடுறேன், लड़ाई करता हूँ, யுத்தம் பண்றேன், युद्ध करता हूँ, எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். सारा चीज कर रहे हैं। நீங்க என்ன பண்ணாலும் आप कुछ भी करें, உங்க சுற்றி தேவதூதர்கள் இருக்கிறாங்க. आपके चारों ओर देवदूत हैं। அதுக்காக சண்டை போடும்போது இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. ऐसे ऐसे मत सोचो लड़ाई करते टाइम पे रहेंगे करके। நீங்க சண்டை போடும்போது பிசாசுக்கு தொக்காயிரும். आप जब लड़ाई करते हैं तो शैतान मौज करता है। கர்த்தர் சொன்னார், நீங்க சும்மா இருப்பீர்கள், परमेश्वर ने कहा तुम चुप रहोगे, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். मैं तुम्हारे लिए युद्ध करूंगा। பாருங்க, இந்த உலகத்துல देखिए इस संसार में ஒரு காரியம் நடந்துகிட்டு இருக்கும்போது एक चीज जब होता है, ஆவிக்குரிய சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது. आत्मिक घटनाएं घटती है। அது ஒருவேளை நம்ம கண்களுக்கு தெரியாம இருக்கலாம், हो सकता है हमारे नजर में नहीं दिखा देता होगा, ஆனால் लेकिन அது நடந்து கொண்டே இருக்கும். वो जो हो रहा है वो होता ही हो பாருங்க, रहेगा। மோசேசை குறித்து பாருங்க, मूसा के बारे में देखिए, அவன் சரீரத்தை குறித்து பிசாசு தர்க்கித்து பேசுறான். उसके शरीर के बारे में शैतान विवाद करता है மிகாயில் தூதன் யுத்தம் பண்றார், और मिखाइल युद्ध करता है சண்டை போடுறாரு. और युद्ध करता है। ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி क्यों ऐसे करता है? அவனோடு தர்க்கித்து பேசிட்டு இருக்கிறார். उसके साथ वाद विवाद करता है சரீரத்தை அவன் கையில ஒப்பு கொடுக்க விடல. और शरीर को उसके हाथ में नहीं सौंपा। உங்க சரீரத்தை பிசாசு கையில ஒப்பு கொடுக்காதபடிக்கு आपके शरीर को शैतान के हाथ में देना नहीं चाहिए அங்க करके உங்களுக்காக கர்த்தர் தூதர்களை அனுப்புவார். परमेश्वर वहां आपके लिए दूतों को भेजेगा। உங்க குடும்பம் பிசாசு கையில போகாதபடிக்கு आपका परिवार शैतान के हाथ में नहीं जाना चाहिए, इसलिए கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்புறார். परमेश्वर अपने दूतों को भेजता है। அவர்கள் உங்களை பாளையம் இறங்கி பாதுகாப்பார்கள். वो आकर आपको सुरक्षा देंगे। ஆனா தூதர்கள் உங்களை சுற்றி இருக்கணும்னா, लेकिन दूत अगर आपके चारों ओर रहना है तो உங்களுக்கு என்ன வேணும்? आपको क्या चाहिए? உங்களுக்கு எப்படிப்பட்ட சம்பவம் வேணும்? किस प्रकार का घटना चाहिए? கர்த்தருக்கு பயப்படுற பயம் வேணும். परमेश्वर का प्रति भय चाहिए।
चाहिए, ஏன்னா கர்த்தருக்கு பயந்தவர்களை சுத்தி தான் அங்க இருப்பாங்க. क्योंकि परमेश्वर को डरने वालों के बीच में ही वो रहेंगे। கர்த்தருக்கு பயப்படாதவங்களை சுற்றி யார் இருப்பா? परमेश्वर के जो नहीं डरते हैं उसके चारों ओर कौन रहेंगे? அப்பமும் தூதர்கள் இருப்பாங்க, तभी भी दूत होंगे, ஆனா விழுந்து போன தூதர்கள் இருப்பாங்க. लेकिन गिरे हुए दूत रहेंगे, பிசாசு தான் நிக்குவாங்க, शैतान ही खड़ा रहेगा। ஆனா தேவனுக்கு பயந்தவர்களை சுத்தி लेकिन जो परमेश्वर को भय मानते हैं उनके चारों அங்க ओर தூதர்கள் இருப்பாங்க, दूत रहेंगे, கண்டிப்பா இருக்கிறாங்க, जरूर हैं, ஒவ்வொருத்தர் சுற்றியும் தூதர்கள் हर இருக்கிறாங்க. किसी के चारों ओर दूत हैं। இந்த இடத்துல தேவதூதர்கள் உண்டு. मैन इस जगह में देवदूत हैं, நீங்க எங்க போனாலும் आप जहां भी जाएं உங்களை தனியா விட மாட்டாங்க, आपको अकेला नहीं छोड़ेंगे, உங்க கூட தூதர்கள் இருப்பாங்க. आपके साथ में ही दूत रहेंगे। பாருங்க, ஆபிரகாம் வந்து எலியாசர்ட்ட சொன்னார், अब्राहम जो है एलिएजर से कहा, ஏப்பா என் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு வா. मेरे बच्चे के लिए तू दुल्हन ढूंढ के ला। அப்போ எலியாசர் சொன்னா, तब एलिएजर ने कहा, ஒருவேளை அந்த பொண்ணு வரல அப்படின்னா, हो सकता है वो दुल्हन नहीं आई तो। அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, तब इब्राहिम ने कहा, ஆதியாகமம் 24 அதிகாரம் 7 வசனத்துல, उत्पत्ति का 34वां अध्याय 7वें वचन में, கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்கு முன்பதாக அனுப்புவார். परमेश्वर अपने दूत को तेरे पास तेरे आगे भेजेगा। அப்ப இவன் அங்க எலியாசர் அங்க போறதுக்கு முன்னாடியே तो एलिएजर वहां जाने से पहले கர்த்தர் தூதனை அங்க அனுப்புறார். परमेश्वर दूत को वहां भेजता है, அந்த மணவாட்டி ஆயத்தம் பண்ணுவதற்கு वो दुल्हन को तैयार करने के लिए ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புறார். एक दूत को भेजता है। பாருங்க, ஆபிரகாமுக்கு முன்னாடி ஒரு பாருங்க, அந்த எலியாசருக்கு முன்னாடி ஒரு தூதன் போறார். एलिएजर के आगे एक दूत जाता है। இத அவன் பார்த்தானா? इसे उसने देखा क्या? இந்த நடந்த சம்பவத்தை அவனால பார்க்க जो முடிஞ்சதா? घटना घटी उसे देखा क्या? பார்க்கலையே. वो नहीं देखा, ஆனா அங்க நடந்துச்சு அது. लेकिन वो चला वहां पर। வேதம் சத்தியம், और कलाम सत्य है, இதை யாரும் மாற்ற முடியாது. इसे कोई बदल नहीं सकता। பாருங்க, நம்மள சுற்றி ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு. हमारे चारों ओर एक घटना हो रही है। ஆகாபுடைய நாட்கள்ல आहब के समय में பாருங்க ஒரு சண்டை நடக்குது. एक युद्ध होता है। யோசபாத் ராஜாவும் यहोशाफात राजा ஆகாப் ராஜாவும் சேர்ந்து சண்டை போட और போறாங்க. आहब राजा दोनों साथ मिलकर लड़ाई करते हैं। அப்ப யோசபாத் ராஜா சொல்றார், तब यहोशाफात राजा कहता है, நம்ம சண்டை போட போறோம், हम लड़ाई के लिए जा तो रहे हैं, யுத்தம் பண்ண போறோம், युद्ध करने के लिए जा रहे हैं, எதுக்கு கர்த்தர்ட்ட ஒரு வார்த்தை நம்ம பேசிக்கலாம். फिर भी परमेश्वर से हम बात कर लेंगे। இந்த உலகத்துல என்ன நடக்க போகுது? इस संसार में क्या होने वाला है? யோசபாத் ராஜா யுத்தத்துக்கு போறார். यहोशाफात राजा युद्ध के लिए जाता है। அப்படி போகும்போது ऐसे जाते समय அங்க 400 தீர்க்கதரிசி ஒரே மாதிரி சொன்னாங்க. वहां 400 भविष्यद्वक्ता एक जैसे बोले। செதேக்கியா தீர்க்கதரிசி சொல்றார், जदकिया भविष्यद्वक्ता कहता है, ஒரு இரும்புல கொம்பு பண்ணாம தேடுங்க. एक लोखंड से एक सिंह बनाकर, அந்த கொம்ப பண்ணி ऐसे सिंह बनाकर அதை இரண்டு கைனால பிடிச்சு उसे दोनों हाथ से पकड़कर, இந்த விதமா நீங்க சீரியா நாட்டை நீங்க முறியடிப்பீங்க. इस प्रकार तुम सीरिया देश का सर्वनाश करोगे। எவ்வளவு அருமையா இருக்குல பாக்க. कितना देखने के लिए कितना अद्भुत है। ரெண்டு கொம்ப பிடிச்சுக்கிட்டா दो सिंह को ले लिया। கர்த்தர் சொல்லுகிறதாவது, परमेश्वर यूं कहता है, நீங்க சீரியா நாட்டு ராணுவத்தை இதே மாதிரி பிடிச்சு நீங்க இத வச்சு நீங்க தள்ளுவீங்கன்னு சொல்லி சொன்னா. सीरिया देश के सेना को आप इसकी तरफ पकड़कर आप धकेल दोगे। இப்ப பாக்கிறதுக்கு அழகா இருந்துச்சு, देखने के लिए सुंदर था। ஆனா யோசபாத் ராஜா மனசுல கொஞ்சம் எங்கேயோ ஒரு சம்பந்தம், அவனுக்கு திருப்தி இல்ல. और यहोशाफात राजा को कहीं तो मन में ऐसा तृप्त नहीं हुआ। அவன் ஆகாப் ராஜாட்ட கேட்டான், वो आहब राजा से पूछा, வேற யாராவது இருக்காங்களா? है क्या और कोई है? ஆமா, ஒருத்தன் இருக்கான். तो इसने कहा कि हाँ एक व्यक्ति है, அவன் நம்மளோட சம்பந்தமே வைக்க மாட்டான். वो हमारे साथ संबंध ही नहीं रखता। அவன் பேர் வந்து மிகாயா. उसका नाम है मिहाया। இந்த மிகாயா தான், ये मिहाया ही है। மிகாயான்னு ஒருத்தன் இருக்கான். मिहाया एक है, அவனுக்கு எனக்கு ஒத்தே வராது, और उसका और मेरा जमता नहीं। இருந்தாலும் கேப்பமே. फिर भी हम पूछेंगे ना। அவன் வந்து கேட்கும்போது என்ன சொன்னான் தெரியுமா? तो आके बोलते समय उसने क्या बोला? நீங்க போங்க, तुम जाओ திரும்ப வர மாட்டீங்கன்னு சொல்லிட்டு. लेकिन तुम दोबारा लौट के नहीं आओगे। நீங்க யுத்தத்துக்கு போங்க, तुम युद्ध के लिए जाओ, ஆனா ரிட்டர்ன் வர மாட்டீங்க. लेकिन दोबारा लौट के नहीं आओगे। இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் इसराइल सारे लोग மேய்ப்பன் இல்லாத மந்தை போல காணப்படுறாங்கன்னு சொல்லி சொன்னான். एक बिना चरवा का झुंड जैसा दिखाई देता है करके இத बोलता है। சொல்லிட்டு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? इसे बोलकर उसने क्या बोला? பரலோகத்துல ஒரு மாநாடு நடக்கிறத பார்த்தேன். और स्वर्ग में एक मंडली जमा हुआ देखता हूँ। அங்க கர்த்தர் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார். वहाँ परमेश्वर सिंहासन पे बैठा है, அங்க ஆவிகள் எல்லாம் உட்கார்ந்து இருக்குது. और वहाँ सारी आत्माएं हैं। அப்ப கர்த்தர் கேட்டார், परमेश्वर ने पूछा, ஆகாபை வீழ்த்துவது யாரு? आहाब को कौन गिराएगा? எல்லா ஆவி ஒண்ணா சொல்லுது. सभी आत्माएं एक एक बोली। அதுல ஒரு ஆத்மா, ஒரு பேய், ஒரு பிசாசு என்ன சொல்லுதுன்னா, एक शैतान ने क्या बोला? நான் அந்த 400 தீர்க்கதரிசி மேல பொய்யின் ஆவியா உட்கார்ந்துறேன். उस 400 भविष्यद्वक्ता के ऊपर झूठी आत्मा बनकर बैठूंगा।
இந்த உலகத்துல யுத்தம் நடக்க போகுது, इस संसार में युद्ध होने वाला है, ஆனா ஆவிக்குரிய சம்பவம் மாநாடு நடக்குது. लेकिन आत्मिक का जो घटना है वहां पर एक मंडली जमा होती है। இந்த உலகத்துல ஒரு சம்பவம் நடக்கும்போது इस दुनिया के अंदर एक घटना होने से पहले ஆவிக்குரிய சம்பவம் ஒண்ணு நடந்துட்டு இருக்கும். आत्मिक घटना एक होती है। இன்னைக்கு எலெக்ஷனுக்குள்ள இவ்வளவு துரிதுருப்பு இருக்கு அப்படின்னா आज इलेक्शन का इतना चर्चा है तो இது வெறும் மாம்ச பிரகாரம் நீங்க நினைக்காதீங்க. ये सिर्फ मांस का प्रकार का है करके मत இது सोचिए, ஆவிக்குரிய யுத்தம் ஒண்ணு நடந்துட்டு இருக்குது. ये आत्मिक युद्ध भी हो रहा है। நீங்க ஒரு காரியத்துக்கு இறங்குறீங்கன்னா आप एक चीज में उतरते हैं, நீங்க தான் ஜெபம் பண்றீங்க நினைக்க வேண்டாம். आप ही प्रार्थना करते हैं मत सोचिए, உங்களை சுற்றி ஒரு ஆவிக்குரிய யுத்தம் நடந்துட்டு आपके இருக்குது. चारों ओर एक आत्मिक युद्ध होता है। இங்க இந்த சம்பவத்தை நீங்க பாக்கும்போது यहाँ पर इस घटनाओं को जब आप देखते हैं, இந்த உலகத்துல ஒரு காரியம் நடந்துட்டு இருக்குன்னா इस संसार में एक चीज होता है तो அங்க ஆவிக்குரிய சம்பவம் நடந்துட்டு இருக்கும். वहाँ एक आत्मिक घटना होती है। உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஒரு வார்த்தை, एक शब्द आपको मालूम होगा, கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் जो मन फिराने वाले एक पापी के वजह से பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். स्वर्ग में बहुत आनंद होगा। மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் मन फिराने वाले एक पापी के वजह से பரலோகத்துல சந்தோஷமா. स्वर्ग में आनंद। அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? इसका मतलब क्या है? நீங்க ஒரு பாவிய மனம் திரும்ப வைக்கிறீங்கன்னு வைங்க, आप एक पापी का मन फिराव करते हैं, பரலோகமே பாத்துக்கிட்டு இருக்குது. स्वर्ग पूरा स्वर्ग आपको देख रहा है। அந்த ஒரு பாவி மனம் திரும்பிட்டாங்கன்னா एक पापी मन फिराया तो உங்க மூலமா பரலோகம் சந்தோஷமா இருக்குது. आपके वजह से स्वर्ग जो है खुश रहेगा, பரலோகம் சந்தோஷமா இருக்குதா? स्वर्ग खुश रहेगा। அப்ப இந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணுமா तो வேண்டாமா? ये आशीष हमें चाहिए कि नहीं? நம்ம மூலமா பரலோகம் என்ன இருக்கணும், எப்படி இருக்கணும்? हमारे वजह से स्वर्ग कैसा होना चाहिए? மனம் திரும்ப ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல சந்தோஷம் मन உண்டாயிருக்கும். फिराने वाले एक पापी के वजह से स्वर्ग में आनंद होता है। ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல சந்தோஷம். एक पापी के वजह से स्वर्ग में आनंद இந்த होता है। பூலோகத்துல ஒரு காரியம் நடக்கும்போது इस संसार में जब एक चीज होती है, ஆவிக்குரிய ஒரு சம்பவம் நடந்து கொண்டே இருக்குது. आत्मिक प्रकार का एक चीज हो रहा है। யெகோஷுவா இந்த உலகத்துல பிறக்கும்போது यहोशुआ इस संसार में जन्म होने से पहले என்ன நடந்துச்சு? क्या हुआ? தூதர் கூட்டம் இறங்கிட்டு देवदूतों का झुंड उतर गया, அங்க மேய்ப்பர்களை சந்தித்தாங்க, वहां चरवाहों को मिले, பாடல பாடுறாங்க, वो गीत गाए। உங்களுக்காக கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். और तुम्हारे लिए एक उद्धारकर्ता मसीह दाऊद के गांव में जन्मा है। இது சொன்னது யாரு? इसे किसने बोला? தூதர்கள் இந்த செய்தியை கொடுக்கறாங்க. देवदूत इस संदेश को लाते हैं। பூலோகத்துல ஒரு காரியம் நடக்குன்னா संसार में एक चीज होता है तो ஆவிக்குரிய ஒரு சம்பவம் நடந்து கொண்டே இருக்கும். आत्मिक एक घटना होती रहती है। யோபு குறித்து நீங்க பாக்கும்போது अय्यूब के बारे में जब आप देखते हैं, யோபு இங்க உலகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கறா, अय्यूब इस संसार में है, ரொம்ப சந்தோஷமா இருக்கறா, बहुत खुशहाली में है, ஆனா அங்க மேல ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. लेकिन ऊपर कुछ बातें हो रही है। பரலோகத்துல யோபு பத்தி பேச்சுவார்த்தை நடக்குது. स्वर्ग में अय्यूब के बारे में कुछ बातें हो रही है। இப்ப நம்மள பத்தி பரலோகத்துல பேச்சுவார்த்தை நடக்கா இல்லையா? अब हमारे बारे में स्वर्ग में बात हो रहा है कि नहीं? आमेन, இன்னைக்கு ஆமென் சொல்லுங்க. आमेन। எங்க பிரதர்? कहां भाई? பரலோகத்துல நடக்கிற மாதிரி தெரியல. स्वर्ग में होता है क्या मालूम नहीं, சர்ச்சுக்குள்ள தான் ரொம்ப சர்ச்சை நடக்குது. लेकिन कलीसिया में मेरी चर्चा होती है। மேனா பாத்தீங்கன்னா अगर देखेंगे तो आप, சபை எவ்வளவு சிறுசா இருக்கோ कलीसिया जितना छोटा है அவ்வளவு டேஞ்சர். उतना खतरा है। சர்ச் பெருசாயிட்டுனா अगर कलीसिया बड़ा हो गया அதுவும் டேஞ்சர் தான். वो भी खतरा है। ஒரு விதமா அளவா இருந்துச்சுன்னா நல்லது. एक हिसाब से रहेगा तो सही है। அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். उसे मैंने अनुभव किया है। நம்மளுடைய பேரு பரலோகத்துல அடிபடணும். हमारा नाम स्वर्ग में चर्चा होना चाहिए। நீங்க பரலோகத்துல ஃபேமஸ் ஆகணும். आप स्वर्ग में फेमस होना है। இந்த உலகத்துல ஃபேமஸ் ஆகிறது விட்டுருவோம். इस संसार में फेमस होना छोड़ देंगे, நம்ம பரலோகத்துல ஃபேமஸ் ஆகணும். हम स्वर्ग में फेमस होना है। இன்னைக்கு எத்தனை பேருக்கு பரலோகத்துல ஃபேமஸ் ஆக ஆசை? आज कितना लोग इच्छा रखते हैं कि मैं स्वर्ग में फेमस होना है? ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। நம்ம பரலோகத்துல ஃபேமஸ் हम ஆகணும். स्वर्ग में फेमस होना है। அப்ப நம்ம என்ன செய்யணும்? तो हम क्या करना है? பாவிகளை மனம் திரும்ப வைக்கணும். पापों को मन फिराव के अंदर அப்ப लाना है। பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் तो உண்டாகும். स्वर्ग में अधिक आनंद होगा। அப்ப இந்த 21ஆம் தேதி பார்க்கலாம். ये 21 तारीख को हम देखेंगे நம்மளால பரலோகத்துல எவ்வளவு சந்தோஷம் உண்டாகும். हमारे वजह से स्वर्ग में कितना आनंद होता है। நான் வேலைய ஆரம்பிச்சிட்டேன். मैंने अपना काम शुरू कर दिया ஏன் மூலமா எப்படியா 10 பேர் வந்துறணும்ங்கிறது நான் வேலைய ஆரம்பிச்சிட்டேன். मेरे द्वारा 10 लोग आना है करके मैंने मेरा काम शुरू कर அது दिया। கண்டிப்பா வருவாங்க. वो जरूर आएंगे, ஆனா ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுக்கணும். लेकिन हर कोई ऐसा एक कदम लेना है। கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வாதம் தருவார். परमेश्वर जरूर आशीष करके பாருங்க, இந்த देगा। உலகத்துல ஒரு சம்பவம் நடக்கும்போது इस संसार में जब एक घटना होती है, நம்மள சுற்றி ஒரு ஆவிக்குரிய சம்பவம் நடந்து उसके கொண்டிருக்கு. चारों ओर एक आत्मिक घटना भी होती அது है। நம்ம கண்ணுக்கு ஒருவேளை தெரியாம हो இருக்கலாம். सकता है हमारे आंखों को नहीं दिखता, ஆனா தேவன் நம்மளை பாதுகாக்கிறவர். लेकिन परमेश्वर
परमेश्वर हमें संभालता है உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு और ये तेरे पैर जो है पत्थर से न टकराए। கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். परमेश्वर अपने दूतों को आज्ञा देगा। நீங்க நடந்து போற ஒவ்வொரு ஸ்டெப் கூட आपका एक एक कदम जो है கர்த்தர் கவனிச்சிட்டு இருக்கிறார். परमेश्वर गौर करता है। உங்க கால் கல்லுல பற்றற கூடாது. आपका पैर पत्थर में नहीं टकराना। அதுக்கு தூதர்கள் என்ன செய்வாங்களா? उसके लिए दूत क्या करेंगे? கையில ஏந்துறாங்களா? अपने हाथों पे थाम लेंगे। அப்போ உங்க பாதங்கள் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. तो आपके कदम कितना महत्व है सोच உங்களுடைய लीजिए। ஒவ்வொரு அவயவமும் ரொம்ப முக்கியம். आपका हर एक अंग जो है बहुत महत्वपूर्ण है। சுவிசேஷகனுடைய பாதரட்சை और सुसमाचार का जो पहनाव है அது எவ்வளவு அருமையானது. वो कितना अद्भुत है। இந்த பாதத்தை கர்த்தர் பாதுகாக்கிறார். इसको परमेश्वर संभालता है। அதனால சுவிசேஷம் சொல்லுங்க. इसलिए सुसमाचार बताइए। கேக்குறவங்க எல்லாம் சுவிசேஷம் சொல்லுங்க. जो जो मिलते हैं उनको सुसमाचार बताइए। சுவிசேஷம் என்னது? सुसमाचार क्या है? நல்ல செய்தி. अच्छा संदेश। நல்ல செய்தி என்ன? अच्छा संदेश क्या है? யெகோஷுவா உங்க வாழ்க்கையில என்ன நன்மை செய்தாரோ यहोशुआ ने आपके जीवन में जो भले काम किए हैं அந்த சாட்சியை எல்லாத்தையும் சொல்லுங்க. वो गवाही को दूसरों को बताइए। வேற ஒண்ணும் சொல்ல வேண்டியது இல்ல. और कुछ बताने का जरूरत नहीं। பைபிள் எடுத்துட்டு போய் பிரசங்கம் பண்ணணும்ங்கற அவசியம் இல்ல. कलाम को ले जाकर प्रचार करने का जरूरत नहीं। அதுக்கு மத்தவங்க இருக்காங்க. उसके लिए बहुत सारे लोग हैं। ஆனா நார்மலா நீங்க பேசக்கூடியது என்னன்னா लेकिन साधारण रूप से आप क्या बात करना है? என் வாழ்க்கையில நடந்த சாட்சி. मेरे जीवन में जो गवाही है। நான் ஒரு நாள் பூனால இருந்து வந்துட்டு இருக்கும்போது मैं पुणे से आ रहा था। கடைசி ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன். आखिरी ट्रेन को मिस कर दिया। 10:40க்கு ஒரு ட்ரெயின் கர்ஜத்துல இருந்து வரும். 10:40 को करजत से एक ट्रेन आती है। நான் 10 அந்த ட்ரெயின் வந்து லேட் ஆயிட்டு. वो ट्रेन लेट हो गया அதுக்குள்ள லாஸ்ட் ட்ரெயின் கிளம்பிட்டு. और उतने में वो लास्ट आखिर गाड़ी जो है निकल गई। அப்ப நான் யோசிச்சிட்டே இருந்தேன். तो मैं ऐसे सोच रहा था, ஏன் கர்த்தாவே எதுக்காக இந்த ராத்திரி ஃபுல்லா இங்க நிப்பாட்டி வைக்கிறே? प्रभु तू क्यों मुझे ये रात में यहाँ पर ठहराता है? ஏன்னா 2:30க்கு தான் அது ட்ரெயின். क्योंकि उसके बाद सीधा 2:30 बजे को ट्रेन है। 4 மணி நேரம் எனக்கு ஸ்டேஷன்ல தான் உட்காரணும். 4 घंटा मुझे स्टेशन में ही रुकना है। நான் அப்படியே லாந்திட்டு இருக்கறேன். मैं ऐसे टहल रहा था। ஏன் கூட இன்னொரு சகோதரனும் வந்துட்டு இருக்கார். मेरे साथ में और एक भाई भी टहलता है। நான் அங்க போனா அங்கேயும் என் கூட வருவாரு. मैं वहां गया तो वहां पर भी आता है। திரும்பி இங்க வந்தா அங்க என் கூடயே வந்துட்டு और இருந்தாரு. दोबारा इस तरफ आ गया तो ये मेरे साथ ही आ रहा था। அப்ப நான் அவங்கிட்ட கேட்டேன். तो मैंने उनसे पूछा, ஏன் சகோதரர் என்னாச்சு? நீங்க உட்காருங்களேன். என்ன என்ன என் கூடயே வாரீங்க அப்படினு கேட்டேன். क्या हुआ भाई, आप बैठिए ना, आप क्यों मेरे साथ चल रहे हो? இல்ல நான் நாக்பூர் போக கூடியது. नहीं, मैं नागपुर जाना था। நான் மறந்து போய் பூனா ட்ரெயின்ல ஏறிட்டேன். मैं भूल कर पूना गाड़ी में चढ़ गया। அப்பதான் என் மனசுல கிளிக் ஆச்சு. तब मेरे माइंड में ऐसी एक बात आई, சரி 4 மணி நேரம் இவர் கூட தான். तो 4 घंटा इसके साथ ही है। அவரை உட்கார வச்சு उसको बिठाकर பைபிள் திறந்து நான் பேசல. मैं कलाम को खोलकर नहीं बोला, நான் என் சாட்சி சொன்னேன். मैं मेरे गवाही को बताया। நான் என் சாட்சி சொல்ல मैं मेरे गवाही को बताते बताते அவருக்குள்ள சர்டிபிகேட்லாம் அவர்ட்ட இருந்தது. उसका सर्टिफिकेट सब उसके पास था। அதெல்லாம் என்கிட்ட எடுத்து கொடுத்துட்டு वो सारा चीज मेरे पास देकर எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னார். हालेलुया, मेरे लिए प्रार्थना करो बोला। அதுக்கு பிறகு நான் அவரை பார்க்கல இன்னும். उसके बाद मैंने अभी तक उन्हें देखा नहीं। நிச்சயமா கர்த்தர் அவருக்கு அற்புதம் செய்திருப்பார். जरूर परमेश्वर ने उनके लिए अद्भुत किया होगा। அப்ப நான் ஜெபம் பண்ணி சொன்னேன் அவர்ட்ட. प्रार्थना के बाद मैंने उनको कहा, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டேன். मैंने तो आपके लिए प्रार्थना कर ஆனா दिया। நாக்பூர்ல இறங்கின பிறகு लेकिन नागपुर उतरने के बाद முதல்ல பக்கத்துல சர்ச்சில் போய் அந்த பாதிரியாட்ட ஜெபம் பண்ணிடுங்க. पहले उस कलीसिया में जाकर वहां पर जो पासवान है उनसे प्रार्थना कीजिए। நீங்க அடிக்கடி சபைக்கு போங்க. और हमेशा कलीसिया में जाइए। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி परमेश्वर आपको आशीष देगा बोला। நான் வேற பிரசங்கம் ஒண்ணும் பண்ணல. मैं कुछ प्रचार नहीं किया, சாட்சி தான் சொன்னேன். मैं केवल गवाही दिया। என் ட்ரெயின்ல போகும்போது जब ट्रेन में यात्रा कर रहा था, என் பக்கத்துல யாராவது உட்கார்ந்தாங்கன்னா मेरे बाजू में कोई बैठे तो அப்புறம் நான் விட மாட்டேன் அவங்கள. तो मैं उनको छोड़ता नहीं। உங்க பேர் என்ன? आपका नाम क्या है? நீ எங்க போறீங்க? आप कहाँ जाते हो? உடனே ரொம்ப கொஞ்சம் துக்கமா பேசுனாங்கன்னா तो यदि कोई दुखी होकर बात करेंगे तो கண்டுபிடிச்சலாமே முகத்துல தெரிஞ்சிரும். वो चेहरे में दिखाई देता है। இந்த என்ன ஹாஸ் ஏதோ சோம் இல்லையா உங்களுக்கு அப்படி கேட்பேன். क्या वो आपका तबीयत ठीक नहीं है क्या करके पूछता हूँ। அப்புறம் கேட்ட உடனே ஆமா எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்னு பேச ஆரம்பிப்பார். तो हाँ ऐसा कुछ समस्या है करके वो बोलने लगते हैं। அப்புறம் ஏன் சாட்சி சொல்லுவேன். तो फिर बाद में गवाही देता हूँ। என் வாழ்க்கையில என்னென்ன அற்புதம் நடந்துச்சு. मेरे जीवन में क्या क्या अद्भुत हुआ। பிரசங்கம் பண்றது இல்ல, प्रचार नहीं करते, ஏன் சாட்சி சொல்லுவேன். मेरे गवाही को बताता हूँ। சாட்சி சொல்லி முடிச்ச உடனே गवाही बताने के बाद எனக்காக ஜெபம் பண்ணுங்க. मेरे लिए प्रार्थना कीजिए। ஜெபம் பண்ணி விட்டுட்டு प्रार्थना करके நீங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்க சர்ச்சில் போய் நீங்க ஜெபம் பண்ணுங்க. आपके घर के बाजू में जो कलीसिया है वहां जाके प्रार्थना कीजिए। பாருங்க மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் मन फिराने वाले एक पापी के वजह से பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். स्वर्ग में बहुत ही आनंद होता है। உங்க பக்கத்துல யார் இருந்தாலும் சரி, आपके बाजू में कोई भी क्यों ना हो, நீங்க உங்க வாயை லாக் போடாதீங்க. आपके मुंह को ताला मत लगाइए। வாயை கொஞ்சம் திறங்களேன். मुंह को खोलिए ना। வீட்ல எவ்வளவோ பேசுறோம். घर में बहुत बात करते हैं,
வீட்ல கொஞ்சம் குறைச்சு பேசிட்டு घर में थोड़ा कम बात करके வெளியில கொஞ்சம் அதிகமா பேசலாமே, बाहर थोड़ा ज्यादा बात करेंगे, நல்லத பேசலாமே. अच्छा बात करेंगे, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान कार्य करेगा। நம்ம பாருங்க, சிந்திச்சு பாருங்க, तो सोच कर देखिए, நம்ம கிறிஸ்தவனாகி எவ்வளவு வருஷம் ஆயிட்டு. मसीही होकर हम कितना साल हो गया, இத்தனை வருஷத்துல इतने सालों में எத்தனை பேரை நம்ம ரட்சிப்புக்குள்ள வழி நடத்திருக்கோம். कितने लोगों को रक्षा उद्धार के अंदर मार्गदर्शन किए हैं। அதை விட்டுருங்க. चाचा वो छोड़ दीजिए, எத்தனை பேருக்கு நீங்க உங்க சாட்சிகளை சொல்லி இருக்கீங்க. कितने लोगों को अपना गवाही को बताए हैं। சாட்சி சொல்லணும். गवाही बोलना है, அவங்க ஏற்றுக்கொள்றாங்களோ ஏற்றுக்கொள்ளலையோ, वो स्वीकार करें या नहीं करें, உங்க சாட்சிகளை சொல்லிட்டே இருங்க. आपके गवाही को बोलते रहिए। அப்படி சாட்சி சொல்லும்போது ऐसे गवाही बोलते समय என்னைக்காவது ஒரு நாள் कभी ना कभी एक दिन அவங்க உள்ளத்துல கர்த்தர் பேசுவார். उनके मन में परमेश्वर बोलेगा। ஆமா, இந்த புஷ்பா சிஸ்டர் ஒரு சாட்சி சொன்னாங்க. हाँ, ये पुष्पा सिस्टर ने गवाही दिया, அவங்க யெகோஷுவா வந்து அவங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். और यहोशुआ ने उनको चंगाई दिया है, எனக்கு ஏன் கொடுக்க மாட்டார்? ये मुझे क्यों नहीं देगा। ஒரு நாள் அவங்க மனசுல கர்த்தர் एक பேசுவார். दिन उनके मन में वो बात करेगा, அன்னைக்கு நீங்க விதைச்ச விதை அங்க முளைக்கும். और आपने जो बीज बोया वो वहां पर बढ़ेगा। அதுக்காக நீங்க பிரசங்கம் பண்ணணும்ங்கிற அவசியம் இல்ல. इसके लिए आप प्रचार करने का जरूरत नहीं, சாட்சி சொல்லுங்க. केवल गवाही दो। நீங்க சுவிசேஷகனா மாறுங்க. आप सुसमाचारक बनो, ஒவ்வொருத்தரும் சுவிசேஷகனா மாறணும். हर कोई सुसमाचारक बनो। உங்க பாதரட்சி அவ்வளவு அழகானதா மாறும். आपका जो चरण है वो उतना सुंदर हो நீங்க जाएगा। கால் வைக்கும் தேசமெல்லாம் உங்களுக்கு சொந்தமாக கொடுப்பார். जहां जहां जिस देश में आप पैर रखते हैं वो सारा देश आपका हो जाएगा। எத்தனை பேருக்கு தேசம் வேணும்? कितने लोगों को देश चाहिए। முதல்ல எனக்கு வீடு கிடைச்சா போதும். पहले मुझे घर मिलेगा काफी है, சொந்தமான வீடு கிடைச்சா போதும். खुद का घर मिलेगा काफी தேசம் है, பிறகு பார்க்கலாம். और देश का बाद में देखेंगे। அப்படி நினைக்கிறீங்களா? ऐसा सोचते हैं क्या? தேவன் சொன்னது சொன்னதே. परमेश्वर ने जो बोला वो बोला। அவர் கால் வைக்கும் தேசமெல்லாம் சொந்தமா கொடுப்பேன்னு சொன்னா, जहां जहां तो पैर रखता है तुझे तेरा अपना बनाऊंगा बोला तो அந்த தேசம் உங்களுக்கு தான். वो देश आपका ही है। அந்த தேசத்திலிருந்து விளைகிற எல்லா விளைச்சலும் உங்களுக்கு वो தான். देश में उगने वाले सारे जो फल है वो आपके हैं। இந்த பதலாப்பூர்ல உங்களுடைய பாதங்கள் படிச்சிருக்குனா, इस बदलापुर के अंदर आपका पैर लगा है तो இந்த பதலாப்பூர்ல இருக்கிற கனிகள் உங்களுக்கு தான். इस बदलापुर के फल आपका ही है। இந்த பதலாப்பூர்ல இருந்து விளைகிற விளைச்சல் உங்களுக்கு தான். इस बदलापुर में फलने वाला जो फूल है वो आपका ही है। இந்த பதலாப்பூருக்கு கர்த்தர் என்னென்ன ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரோ, इस बदलापुर के लिए जो जो आशीष परमेश्वर ने रखा है, கவர்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, सरकार कहती है நாங்க விவசாயிகளுக்கு இவ்வளவு தொகை ஒதுக்கி இருக்கோம். हम जो खेती बाड़ी करते हैं इनके लिए इतना पैसा हमने निकाल के रखा है, சிறு தொழில் பண்றவங்களுக்கு இவ்வளவு தொகை ஒதுக்கி और இருக்கோம். जो छोटी कारखाना चलाते हैं उनके लिए एक अमाउंट है। அதே மாதிரி கர்த்தர் பதலாப்பூருக்கு கொஞ்சம் ஒரு தொகை ஒதுக்கி இருக்கிறார். इसलिए ऐसे ही परमेश्वर ने बदलापुर के लिए एक अमाउंट साइड में रखा है, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். एक आशीष को परमेश्वर ने रखा है। யெகோஷுவா மேசியாவின் நாமத்தில் ரிசீவ் பண்ணுங்க. यहोशुआ मेसिया के नाम से उसे स्वीकार कीजिए। கால் வைக்கும் தேசம் எனக்கு சொந்தம். मैं जहां पैर रखता हूं मेरा है, அதுல கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் எனக்கு தான். वहां जो आशीष दिया गया है वो सारा मुझे है, அதனுடைய பழங்கள் எனக்கு தான். वो उसके फल मेरे ही हैं, அதுல இருக்கிற ஜெயம் எனக்கு தான். और उसमें जो विजेता है वो मेरा ही है। அந்த டெரிட்டரியை கர்த்தர் என் கையில கொடுத்துட்டார். वो उस पूरे इलाका को परमेश्वर ने मेरे हाथ में दिया है। இந்த பதலாப்பூர்ல நீங்க இருக்கீங்கன்னா, इस बदलापुर में यदि आप हैं, இந்த டெரிட்டரி உங்களுக்கு தான். ये पूरा इलाका आपका ही है। பாருங்க, இது பிசாசு கைக்கு போக கூடாது. ये शैतान के हाथ में नहीं जाना। பாருங்க, இப்படி ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்கும் நம்ம ऐसा சுத்தி. हमारे चारों ओर ऐसे घटना हो रही है। மோசேசுடைய சரீரத்தை குறிச்சே பிசாசு தர்க்கித்து பேசுறான்னா, मूसा के शरीर के बारे में यदि शैतान विवाद करता है அப்ப तो நம்ம சரீரத்தை பத்தி யோசிச்சு பாருங்க. तो हमारे शैतान के बारे में हमारे शरीर के बारे में सोच के देखिए। அவன் எப்பவும் தேவனுடைய சமூகத்தில் இருக்கக்கூடியவன். हम हमेशा परमेश्वर के सम्मुख में रहने वाले हैं, और நம்ம எப்பவும் யாருடைய சமூகத்தில் இருக்கோம்? हम हमेशा किसके सम्मुख में रहते हैं தெரியல. नहीं जानते। அப்ப நம்மளுடைய காரியம் எப்படி இருக்கும் சிந்திச்சு பாருங்க. तो हमारा चीज कैसा होगा सोच के நம்மள देखिए। சுத்தி ஒரு சம்பவம் நடந்துட்டே இருக்கு. हमारे चारों ओर एक घटना घट रही है। இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கிறோம்னா, आज यदि हम जीवित हैं, அது யெகோஷுவாவுடைய கிருபை. मैन वो यहोशुआ का अनुग्रह है, அவருடைய கிருபையினால தான் நிலைச்சு நிக்கிறோம். उसके अनुग्रह की वजह से ही हम खड़े हैं। அந்த கிருபை மட்டும் இல்லன்னு வைங்க, वो अनुग्रह नहीं है तो நம்ம பண்ண தப்புக்கு, हमने जो गुनाह किया, நம்ம பண்ணுகிற பாவத்துக்கு हम जो गलती करते हैं, இங்க கூட இருக்க முடியாது. நம்ம यहाँ भी हम रह नहीं सकते। நம்ம இன்னைக்கு தைரியமா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். आज हम एकदम बिंदास आके बैठे हैं। கர்த்தருடைய கிருபை, परमेश्वर का अनुग्रह। பாருங்க, நம்ம இந்த உலகத்துல ஒரு சம்பவம் நடக்கும்போது इस संसार में कुछ घटना होती है तो ஆவிக்குரிய சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கும். आत्मिक घटना भी होती है। இன்னைக்கு நம்ம இங்க இருக்கிறோம்னா, आज हम यहाँ पर हैं तो பரலோகமே நம்மள பார்த்துட்டு தான் இருக்கு. पूरा स्वर्ग हमें देख रहा है। நான் அத விசுவாசத்தோட சொல்றேன். मैं विश्वास के साथ कहता हूँ, நம்ம கண்டிப்பா பார்த்துட்டு இருக்காங்க. जरूर देख रहे हैं। இந்த இடத்துல தூதர்கள் இருக்காங்க. इस जगह में दूत है। ஏன் சொல்றேன் தெரியுமா?
क्यों कहता हूं? ஏன்னா யெகோஷுவா அங்க இருக்கிறார். क्योंकि यहोशुआ यहाँ पर है। யெகோஷுவா எங்க இருக்கிறாரோ जहाँ यहोशुआ है அங்க தூதர்கள் இருப்பாங்க. वहाँ दूत होंगे। கண்டிப்பா இருப்பாங்க. आमेन, जरूर होंगे। சோ இங்க தூதர்கள் உண்டு. यहाँ दूत हैं। இங்க இருந்து போகும்போது வெறும் கையா போக கூடாது. यहाँ से जाते समय खाली हाथ नहीं जाना, ஆசீர்வாதத்தோட போகணும். आशीष के साथ जाना பாருங்க है। இந்த நம்மளை சுற்றி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. हमारे चारों ओर एक घटना घट रही இப்போ है। இந்த மிகாயில் தூதனை பற்றி பார்க்கலாம். अब मिहाइल दूत के बारे में இந்த देखेंगे। மிகாயில்னா அர்த்தம் என்னது? मिहाइल का मतलब क्या है? தேவனை போல. परमेश्वर के जैसा। ஒரு பேரு, एक नाम, அதுக்குள்ள கிராமர். उसके अंदर व्याकरण। ஒரு ஒரு வார்த்தையில கிராமர் இருக்கு பாரு. एक शब्द के अंदर व्याकरण है। மிகாயேல் அப்படினா मिहाइल का मतलब தேவனை போல, परमेश्वर की तरह। மிகாயா मिहाया யாவாகிய தேவனை போல, या खुदा के मानिंद। மிகாயாஹு मिहा याहू, யாஹு தேவனை போல. याहू खुदा के मानिंद। அப்போ तो அவரை போல அப்படினு சொல்றதுக்கு என்ன சொல்லணும்? उसके जैसा बोलने के लिए हम क्या कहेंगे? மீகா. मीघा। மீகான்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்னது? मीघा का मतलब क्या है? மீனாஹு. मी का मतलब कौन, கா அப்படினா போல, और का मतलब जैसा, அவரை போல, उसके जैसा। மீகா. मीघा, மீகாயேல் அப்படினு வந்துச்சுனா मीघाएल ऐसे आता है तो தேவனை போல, परमेश्वर के जैसा। சரி இப்போ இந்த மிகாயில பற்றி நம்ம பார்க்கலாம். मिघाइल के बारे में हम देखेंगे। இந்த மிகாயில் யுத்தம் பண்ணுகிறவன். ये मिघाइल युद्ध करने वाला है। எப்பவும் யுத்தத்துக்கு தான் அவங்க காட்சிக்கு வருவாங்க. हमेशा युद्ध के लिए ही वो आता है। வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா प्रकाशित वाक्य 12वें अध्याय के अंदर अगर आप देखेंगे, மிகாயில் தூதன் मिघाइल दूत வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்றார். वो सर्प के साथ युद्ध करता है। ஆனா இன்னொரு பேர் இருக்குது. लेकिन और एक नाम है, அந்த பேர் காப்ரியேல். और उसका नाम है गैब्रिएल। இந்த கேப்ரியேல் பற்றி நமக்கு தெரியும். ये गैब्रिएल के बारे में हम जानते हैं। கேப்ரியேல பற்றி நம்ம பார்க்கலாம். गैब्रिएल के बारे में देखेंगे। இந்த கேப்ரியேல் அப்படினு சொல்லி வரும்போது गैब्रिएल जब बोला जाता है, அதுல மொத்தம் 5 எழுத்து வரும். उसमें 5 अक्षर हैं। இந்த 5 எழுத்து நான் இங்க போட்டுறேன். ये 5 अक्षर भी मैंने लिख दिया है। 5 இல்ல 6 எழுத்து வரும். 5 नहीं 6 अक्षर आता है। गाब्रिएल, गैब्रिएल। இந்த 3 எழுத்து சேர்ந்ததுதான் கப்ரி. और ये 3 अक्षर मिलकर ही उसे गैब्री बोला जाता है। இந்த 2 எழுத்து ஏல். और ये 2 अक्षर जो है वो एल है। ஏல்னா தேவன். येल का मतलब परमेश्वर। கேப்ரி அத கேபர் அப்படினு சொன்னா, गैबर का मतलब நம்ம ஹிந்தில சொல்லுவோம்ல, हम हिंदी में कहते हैं ना, கப்பர்னு சொல்லுவாங்கல்ல. गब्बर बोलते हैं। பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க, டக்கைட்டை பண்றவங்க, जो डकैती करते हैं அவங்கள கப்பர் அப்படினு சொல்லுவாங்க. वो गब्बर करके बोला जाता இந்த है। பழைய சினிமாக்கள் படங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். पुराने मूवीज में देखेंगे तो मालूम அதுல पड़ेगा, கப்பர் அப்படினு சொல்லி வருவாரு. वो उसमें गब्बर करके व्यक्ति आता அதே है। மாதிரி இது கப்பர். वैसे ही ये गब्बर है। கப்பர் அப்படினா गब्बर का मतलब வாரியர் அப்படினு சொல்லி அர்த்தம், போர் வீரன் அப்படினு சொல்லி அர்த்தம். और एक युद्धवीर करके मतलब होता है। அப்ப கேப்ரியேல் யாரு? तो गैब्रिएल कौन है? தேவனுடைய போர் வீரன். और परमेश्वर का युद्धवीर है। ஆனா இந்த கேப்ரியேலை கர்த்தர் எதுக்காக उस பயன்படுத்துறார்? गैब्रिएल को लेकिन किस चीज के लिए परमेश्वर उपयोग करता है? ஜனங்கள் மத்திய செய்தி கொண்டு வரதுக்காக பயன்படுத்துறார். लोगों के बीच में संदेश लाने के लिए उपयोग करता है। செய்தி கொடுப்பவன் தான் கேப்ரியேல். संदेश देने वाला ही गैब्रिएल है। தேவனுடைய செய்தி கொண்டு வருவாங்க. परमेश्वर का संदेश लेकर आते हैं। இன்னைக்கு நிறைய பேருடைய பேர் கேப்ரியேல் சொல்லி आज இருக்கும். बहुत सारे लोगों का नाम गैब्रिएल होता है। அப்ப அவங்க என்ன செய்யணும்? तो वो क्या करना है? செய்தியை கொடுக்கணும். वो संदेश देना है। இனிமே கொடுப்பாங்க. अब इसे देंगे, கண்டிப்பா கொடுப்பாங்க. जरूर देंगे। பாருங்க தேவன் அப்படி செய்வார். परमेश्वर ऐसा करेगा। பேருக்கேற்ற செயலை கொண்டு வருவார். नाम के जैसा क्रिया को लेकर आएगा। கேப்ரியேல் அப்படிங்கிற அந்த தூதன் गैब्रिएल जो दूत है, இஸ்ரவேல் ஜனங்க மத்தியில செய்தி கொடுப்பவன். इजराइल लोगों के बीच में संदेश देने वाला है। பாருங்க இது எல்லாமே நடக்கிற ஒரு ये காரியம். सब घटनाएं होती है। ஒரு நாள் தானியேல் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்றார். एक दिन दानियेल एक चीज के लिए प्रार्थना करता है। 21 நாள் உபவாசம் எடுக்கிறார். 21 दिन वो उपवास में रहता है। முழங்கால் போட்டு உபவாசத்துல போயாச்சு. घुटने में जाकर उपवास लेता है। என்னைக்கு முழங்கால் போட்டானோ जिस दिन उसने घुटना टेका, அன்னைக்கே செய்தியை கர்த்தர் அனுப்பிட்டார் गाब्रिएल उसी दूत. दिन परमेश्वर गैब्रिएल दूत के द्वारा जवाब भेज दिया, இத போய் தானியேல்ட்ட போய் சொல்லிரு. जा इसे जाकर दानियेल को बता। அந்த செய்தி எடுத்து गाब्रिएल வந்துட்டு இருக்காரு. वो संदेश लेकर गैब्रिएल दूत आ रहा है। இடையிலே பிசாசு நிப்பாட்டிட்டான். शैतान ने बीच में रुका दिया।
பிசாசு நிப்பாட்டிட்டான். शैतान ने रुका दिया வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவி நிப்பாட்டிட்டு और आकाश मंडल की जो अशुद्ध आत्माएं हैं वो उसने रुका दिया। எங்க போற கேப்ரியேல்? तू कहाँ जा रहा है गैब्रिएल? அங்க நிப்பாட்டி வச்சிட்டு யுத்தம் நடந்துட்டு இருக்குது. वहाँ रुका कर वहाँ से युवा पर युद्ध हो रहा है। ஆனா தானியேல் என்னைக்கு முழங்கால் போட்டானோ लेकिन दानियल ने जिस दिन घुटना टेका அன்னைக்கு கர்த்தர் செய்தி அனுப்பிட்டார். उसी दिन परमेश्वर ने संदेश भेज दिया। ஆனா 21 நாள் வரைக்கும் முழங்கால்ல போட்டுட்டு लेकिन 21 दिन तक वो घुटने में था। அங்க செய்தி கொடுக்கிற ஆள் இன்னும் வரலையே. वो संदेश देने वाला अब तक आया नहीं, அவன் எந்திக்கல. वो नहीं उठा। சரி இனிமே வர மாட்டார் போல हो सकता है अभी नहीं आएगा, அப்படி சொன்னா 3 நாள் உபவாசத்தோட finish பண்ணல. ऐसे 3 दिन के उपवास में उसने समाप्त नहीं किया, 7 நாள் ஃபாஸ்டிங்கோட finish பண்ணல. 7वें दिन में उसने समाप्त नहीं किया। சவுல் செய்றார்ல ஒரு தடவை. सॉल एक बार करता है, சாமுவேல் வந்து பலி கொடுக்க வரணும். सामुएल जो है बलि देने के लिए आना है। பார்த்துட்டு இருந்தா ஃபர்ஸ்ட் டே வரல, उसने देखा पहला दिन नहीं आया, ரெண்டாவது நாள் வரல, மூணாவது நாள் வரல, दूसरा दिन नहीं आया, तीसरा दिन भी नहीं आया, ஆறாவது நாளும் வரல, और 6वां दिन भी नहीं आया। ஏழாவது நாள் பார்த்தான். 7वां दिन देखा, ஜனங்கள்லாம் பிரி போக ஆரம்பிச்சாங்க. सारे लोग जाने लगे। இதுக்கு மேல தீர்க்கதரிசியாவது சாமுவேலாவது. इसके बाद भविष्यवक्ता कौन और सामुएल कौन? உடனே இவன் என்ன செஞ்சுட்டான்? तुरंत इसने क्या किया? சாமுவேல் செய்யக்கூடிய வேலை இவர் பலி கொடுத்துட்டார். सामुएल जो करना चाहिए था वो खुद कर लिया। இவனுக்கு காத்திருக்க முடியல. ये इंतजार नहीं कर पाया। சவுலுக்கு காத்திருக்கிறதுக்கு தெரியல. सॉल इंतजार करना नहीं जानता। நம்ம காத்திருக்கணும். हम इंतजार करना है, காத்திருக்க கற்றுக்கொள்ளணும். इंतजार करने के लिए सीखना है। ஆனா தானியேல் காத்திருந்தான். लेकिन दानियेल इंतजार कर रहा था। அவனுக்கு எப்போ செய்தி வரும் தெரியல. कब संदेश आगा वो उसे मालूम नहीं। உபவாசத்தை ஆரம்பிச்சாச்சு. उसने उपवास शुरू कर दिया। 3 வாரங்கள் உபவாசம் இருந்தான். 3 हफ्ता उसने उपवास किया। அன்னைக்கே செய்தி வந்திருக்கும். उसी दिन संदेश आया ஆனா होगा, பிசாசு நிப்பாட்டிட்டான். लेकिन शैतान ने रुका दिया। சில நேரம் कुछ समय செய்தி இப்ப நான் செய்தி கொடுக்கிறேன்னு வைங்க. अब मैं संदेश देता हूँ, இப்போ நான் செய்திக்காக காத்துட்டு இருக்கிறேன். मैं संदेश के लिए इंतजार करता हूँ। இந்த செய்தியை இப்ப தானியேலாகிய உங்களுக்கு நான் கொடுக்கணும். अभी संदेश जो है मैं अब जो दानियल है आपको देना है। நான் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். एक उदाहरण के लिए मैं बता रहा हूँ, அதுக்கு நான் தான் காப்ரியேல்னு சொல்லி சொல்ல வரல. इसके लिए मैं ही गैब्रिएल करके नहीं बता रहा हूँ। நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, कुछ लोग बोलेंगे இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது यीशु मसीह जब जन्मे, எப்படி காப்ரியேல் தூதன் வந்து செய்தி கொடுத்தாரோ जिस तरह गैब्रिएल दूध आकर संदेश दिया, அதே மாதிரி இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு முன்னாடி उसी तरह यीशु मसीह के आगमन के पहले காப்ரியேல் தூதன் வந்தாகணும் गैब्रिएल दूध आना है। அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தான் கேப்ரியேல்னு சொல்லிட்டு இருக்காங்க. ऐसे बोलकर बहुत सारे लोग बोलते हैं मैं ही गैब्रिएल दूध हूँ, நான் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு காப்ரியேல் தூதன் சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. परमेश्वर से भेजा गया गैब्रिएल दूध हूँ करके बोलते हैं। நமக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. हमारा और उसका कोई संबंध नहीं। இங்க நான் ஒரு உதாரணம் சொல்றேன். एक उदाहरण के रूप में बता रहा हूँ। காப்ரியேல் செய்தி கொண்டு வருபவன். गैब्रिएल संदेश लेने वाला। இப்போ நான் உங்களுக்கு செய்தி கொடுக்கிறேன். अब मैं आपको संदेश देता அந்த हूँ। காப்ரியேலுடைய ஸ்தானத்துல இப்போ நான் வந்தாச்சு. तो गैब्रिएल के स्थान में मैं आ गया। யாருக்கு செய்தி கொடுக்கறான்? किसको संदेश देता है? தானியேலுக்கு கொடுக்கணும். दानिएल को संदेश देता है। இப்போ நான் யாருக்கு கொடுக்கிறேன்? अब मैं किसको देता हूँ? உங்களுக்கு கொடுக்கிறேன். आपको संदेश देता அப்ப हूँ। நீங்க தான் தானியேல். तो आप ही दानिएल हो। அப்ப தானியேல் तो दानिएल செய்தியை பெற்றுக்கொள்வதற்கு संदेश को पाने के लिए என்ன செய்யணும்? क्या करना है? கர்த்தாவே இந்த சண்டே நான் எனக்கு செய்தி வரணும். ए प्रभु ये इतवार का संदेश मुझे चाहिए, நீங்க என்னோட பேசுங்க आप मुझसे बात कीजिए। அப்படின்னு சொல்லி நம்ம முழங்கால நிக்கணும். ऐसे बोलकर घुटने में रहना है। எனக்கு தேவையான வார்த்தை தாங்க. मुझे जो वचन चाहिए वो दीजिए। நான் என்னை வழி நடத்துங்கப்பா. मुझे मार्गदर्शन कीजिए। அவன் 21 நாள் இருந்தான். वो 21 दिन था। பாத்தர் கர்த்தர் இவன் முழங்கால் போடுறத நிப்பாட்டல. परमेश्वर ने देखा इसका घुटना से नहीं उठता है। கர்த்தர் பார்த்தார், परमेश्वर ने देखा, மிகாயில் தூதன் அனுப்புனார். मिहाइल दूत को भेज दिया, போப்பா கொஞ்சம் காப்ரியேலுக்கு சப்போர்ட் பண்ணு. जा जाकर गैब्रिएल को मदद कर। மிகாயில் வாள் எடுத்துட்டு வந்துட்டான். और मिहाइल तलवार लेकर आ गया। இவன் அந்த தூதர்களோட சண்டை போட்டுட்டு ये இருக்கும்போது यहाँ पर दूतों से झगड़ा करते அந்த समय பிசாசுகளோட சண்டை போட ஆரம்பிக்கிறான். शैतान से लड़ाई करता है, காப்ரியேல் தூதன் அங்க இருந்து இறங்கி வந்துட்டான். और गैब्रिएल दूत वहां से उतर कर आया। இவன் அந்த இடத்தை விட்டு இறங்க வச்சது யாரு? उस जगह से उतारने वाला कौन था? தானியேலுடைய ஜெபம். परमेश्वर, दानिएल का प्रार्थना। செய்தி கொடுக்கிறது நல்லதுதான். संदेश देना अच्छा है। செய்தி உங்களுக்கு வேணும் அப்படினா संदेश यदि आपको चाहिए, நாம கொஞ்சம் முழங்கால்ல நிக்கணும். हम भी थोड़ा घुटने में रहना है। அதனால इसलिए 21ஆம் தேதி மீட்டிங் நடக்க போகுது. 21 तारीख को जो मीटिंग होने वाला है सांझ को, அந்த ஆசீர்வாதம் வேணும்னா वो आशीष यदि चाहिए तो இந்த ஒரு வாரம் கேப் இருக்குது. ये 1 हफ्ते का अंतर है। முழங்கால் போடுங்களேன். घुटने टेको, கர்த்தர்ட்ட கேளுங்களேன். परमेश्वर से मांगिए। கர்த்தர் வெகு தூரத்துல இருந்து ஊழியக்காரங்களை கூட்டி வரீங்க. हे प्रभु, आप दूर से सेवक को लेकर आते हैं, எனக்கு ஆசீர்வாதம் வேணும். मुझे आशीष चाहिए, என்னோட பேசுங்க. मेरे से बात कीजिए। அவர் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லி சொல்றாங்க. उसे भविष्यवक्ता करके बोलते हैं, ஏன் நீ பேர் சொல்லி அழைக்க நீங்க கிருபை செய்யுங்க. और मुझे मेरे नाम से पुकारने के लिए अनुग्रह कीजिए। கூப்பிடுவாரா கூப்பிட மாட்டாரா? बुलाएगा कि नहीं? பேர் சொல்லி அழைப்பாரா அழைக்க மாட்டாரா? नाम से बुलाएगा कि नहीं? ஆனா ஒரு காரியம் ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க. लेकिन एक चीज याद रखिए, உங்களை பேர் சொல்லி அழைத்த பிறகு आपको नाम से बुलाने के
के बाद உங்களுக்கு ஹெட் வெயிட் அந்த ஆயிர கூடாது, आप घमंड में नहीं रहना चाहिए, உங்களுக்கு பெருமை வந்துர கூடாது. आपको घमंड नहीं आना चाहिए। கர்த்தர் என்னை பேர் சொல்லி அழைச்சிட்டார், हाँ, परमेश्वर ने मुझे नाम से पुकारा, இனிமே நான் பெரியவன், अभी मैं बड़ा हूँ, கர்த்தர் என்னை அழைச்சிட்டார். परमेश्वर ने मुझे बुलाया। உங்களுக்கு தெரியுமா காயினோட கர்த்தர் பேசினார்? आप जानते हैं काइन के साथ भी परमेश्वर ने बात किया, பேசினாரா பேசலையா? बात किया कि नहीं? அவன் சொன்னான், நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா? उसने कहा क्या मैं मेरे भाई का सेवक हूँ? கர்த்தர் இந்த பேரன காயினோடு நல்லா பேசினார். काइन से भी बात किए, உன் தம்பி ஆபேல் செஞ்ச மாதிரி செய்ப்பா, वो तेरा भाई अबेल ने जैसा किया वैसे ही कर, அவனை ஏற்றுக்கொண்டமே உன்னை ஏற்றுக்கொள்வேன். उससे जैसा स्वीकार किया तुझे भी स्वीकार करूंगा। ஆனா இந்த காயினுடைய வழி வேற, लेकिन इस काइन का मार्ग अलग था, காயினுடைய வழி வேற. काइन का मार्ग अलग था। பாருங்க, அடுத்த வாரம் காயினுடைய வழி பற்றி தான் பேச और போறோம். अगले हफ्ते जो है हम काइन के मार्ग के बारे में बात करेंगे। இந்த மிகாயேல் தூதன் யுத்தம் பண்றவன், मिहाइल दूत जो है युद्ध करने वाला है, செய்தி கொடுப்பவன் காப்ரியேல் தூதன். और संदेश देने वाला गैब्रिएल दूत है। இன்னைக்கு நீங்க யாரா இருக்க விரும்புறீங்க? आज आप कौन बनना चाहते நீங்க हैं? காப்ரியேல் தூதனை போல செய்தி கொடுக்க விரும்புறீங்களா? आप गाब्रिएल दूत के मानिक संदेश देना चाहते हैं, அல்லது மிகாயில் போல பிசாசோட யுத்தம் பண்ண விரும்புறீங்களா? या फिर मिहाइल की तरह शैतान से युद्ध करना चाहते हैं? இன்னைக்கு நிறைய பேர் யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க, बहुत सारे लोग आज युद्ध कर रहे हैं, முழங்கால் யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க, घुटने में जाकर युद्ध कर रहे हैं, பிசாசோடு போராடி கொண்டு இருக்காங்க. शैतान से लड़ रहे हैं। யாரெல்லாம் பிசாசின் பிடியில இருக்காங்களோ, जो शैतान के बंधन में है, அதுல இருந்து விடுவிக்கிறதுக்கு அவங்க போராடி கொண்டு இருக்காங்க. उसमें छुटकारा पाने के लिए वो लड़ाई कर रहे அவங்க हैं। எல்லாம் மிகாயில் தூதனை போல. वहाँ वो लोग मिहाइल दूत की जैसे। எப்படி ஒரு பிசாசு பாருங்க மோசேயினுடைய சரீரத்தை கேக்குறான், देखिए शैतान मूसा के शरीर को मांगता है, ஆனா மிகாயில் அதை தர்க்கித்து பேசுறான். लेकिन मिहाइल उसमें विवाद करता है। இன்னைக்கு நீங்க உங்களுக்கு கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். आज परमेश्वर ने आपको अधिकार दिया है। இன்னைக்கு நீங்க தான் மிகாயில் தூதன். आज आप ही वो मिहाइल दूत हो। யுத்தம் பண்ணணும். युद्ध करना है। யாரெல்லாம் பிசாசின் பிடியில இருக்காங்களோ, जो शैतान के बंधन में है, அவங்க அதுல இருந்து விடுவிக்கணும். उनको उसमें से छुड़ाना है। பாருங்க, இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. நம்மளுக்கு परमेश्वर ने हमें ऐसा काम दिया है। கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा என் நாமத்தினாலே பிசாசுகளை, मेरे नाम से शैतानों को। சமாதான பேச்சு பேசுவீங்களா? आप उनके साथ शांति पूर्वक बात करेंगे क्या? சிலவங்க சொல்லுவாங்க, कुछ लोग बोलेंगे இந்த பாரு நான் உன்னை விரட்ட மாட்டேன், देख मैं तुझे भगाऊंगा नहीं, ஆனா நீ எனக்கு சப்போர்ட் பண்ணணும். लेकिन तू मेरी मदद करना है। நான் எப்பலாம் கூப்பிடுறேனோ அப்பலாம் நீ எந்திரிச்சு வந்து தீர்க்கதரிசனம் சொல்லணும். मैं जब जब तुझे पुकारता हूं तब तब आके तू मुझे भविष्यवाणी देना है। சமாதான பேச்சு. वो एक शांति पूर्वक बात। ஆனா கடைசில அந்த ஊழியமே இல்லாம போயிட்டு, उसके बाद वो सेवकाई ही नहीं रही। பிசாசோடு சமாதான பேச்சே வேண்டாம். शैतान के साथ शांति पूर्वक बात नहीं चाहिए। பிசாசு ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது பிசாசு சொல்லும், प्रार्थना करते समय शैतान बोलेगा நான் இந்த சரீரத்துல 20 வருஷமா இருக்கிறேன், मैं इस शरीर के अंदर 20 साल से हूँ। உடனே அவன்ட்ட அத பிசாசுட்ட பேசாதீங்க. तुरंत उस शैतान से बात मत कीजिए। நீ எங்க இருந்து வந்தாய், तू कहाँ से आया, உன்னை யார் அனுப்புனா, तुझे किसने भेजा? அதான் பிசாசு பொய்யினும் பொய்க்கு பிதாவா இருக்கிறேன். शैतान तो झूठ और झूठ का पिता है। இவன் எப்படி உண்மையை சொல்லுவான்? ये कैसा सच बताएगा? இவன் பொய்யை தான் ये சொல்லுவான். झूठ ही बोलेगा। ஏன்ட்ட ஒருத்தர் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, कोई व्यक्ति मुझसे बोले நான் சொப்பனத்துல எனக்கு விரோதமா பண்ணதை நான் பார்த்தேன், स्वप्न में मेरे विरुद्ध जो किया है वो मैंने देखा, இன்னொன்னு நபர் எனக்கு விரோதமா பண்ணதை நான் பார்த்தேன்னு சொன்னாங்க. ये व्यक्ति मेरे बारे में किया है करके मैंने देखा। அது உண்மையா பிரதர்னு கேட்டாங்க. वो सच है क्या भाई करके पूछे। நான் சொன்னேன் அதெல்லாம் மனசுல வைக்க கூடாது. वो सब मन, मैंने कहा कि वो सब मन में नहीं रखना। இப்ப சப்போஸ் இப்ப நான் எனக்கு சொப்பனத்துல வந்து பவுல் எனக்கு விரோதமா ஏதோ பண்ணிட்டான்னு தெரியுதுன்னு तो வைங்களேன், अगर मुझे स्वप्न में दिखता है कि भाई पौल ने मेरे विरुद्ध कुछ किया, அப்ப பவுல் என் முன்னாடி வரும்போதெல்லாம் நான் என்ன நினைப்பேன், तो पौल भाई मेरे बीच सामने आते समय मैं क्या सोचूंगा? நான் அவன் பத்தி தப்பாவே நினைச்சிட்டு இருப்பேன். मैं उसके बारे में गलत ही सोचूंगा। நம்ம மனுஷனை குற்றப்படுத்த வேண்டாம், हम मनुष्य को गुनाह नहीं बताना, பிசாசை துரத்தணும். शैतान को भगाना है। என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். मेरे नाम से शैतानों को भगाओगे। நம்ம பிசாசை துரத்த முடியும். हम शैतान को भगा सकते அந்த हैं। அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். उस अधिकार को परमेश्वर ने दिया है। மிகாயில் தூதன் பிசாசோடு தர்க்கித்து பேசுறான். मिघाएल शैतान के साथ विवाद करता है। இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் ஏன் இல்ல? आज बहुत सारे लोगों को आशीष क्यों नहीं है? அவங்க வீட்டுக்குள்ள பிசாசு நடமாடிட்டு उनके இருக்குது. घर के अंदर शैतान मंडरा रहा है। கர்த்தர் அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். परमेश्वर ने उनको आशीष दे दिया, ஆனா அந்த ஆசீர்வாதத்தை பிசாசு தடை பண்ணிட்டு लेकिन இருக்கான். उस आशीष को शैतान ने रुका दिया। அந்த வீடு பிசாசின் டெரிட்டரி ஆயிட்டு. वो घर जो है शैतान का शैतान का अड्डा हो गया। இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல முச்சந்தி ரோடு வரும். अब इस रोड में जो है एक ऐसा चौक आता है, 3 கார்னர் ரோடு வரும். ऐसे 3 मार्ग का एक चौक आता है। இது யாராவது செத்து போயிட்டாங்கன்னா यदि कोई गुजर गए तो அந்த கார்னர்ல தான் என்ன செய்வாங்க, அந்த பாடையை திருப்புவாங்க. उस चौक में ही उस शव को घुमाते हैं। அதனால எல்லாருடைய எண்ணம் என்னன்னா, तो उसका सबका विचार कैसा है? அந்த முச்சந்தியில தான் பிசாசுனுடைய கோட்டை. वो चौक ही शैतान का जो क्या बोलते हैं अड्डा है। அது சில நேரம் அது உண்மைதான்.
कभी कभी यह सच है, அது சில நம்ம வீட்டுக்குள்ளே குடியிருக்கும். वो कभी कभी हमारे घर में ही बसता है, இந்த ஆசீர்வாதத்தை காணும், आशीष ही नहीं है, பார்க்கவே முடியல. देख ही नहीं पा रहे हैं। கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார். परमेश्वर ने आशीष दिया, Where is the blessing? कहाँ है वो आशीष? ஏன் இந்த ஆசீர்வாதம் கிடைக்க மாட்டேங்குது? क्यों ये आशीष नहीं मिल रहा ஏன்னா है? உள்ளுக்குள்ள ஒரு கருப்பாடு இருக்குது. क्योंकि घर के अंदर एक काला बेड है, ஒரு பிசாசு உள்ள உட்கார்ந்து एक இருக்குது. शैतान घर पे बैठा है, அந்த பிசாசு ஆசீர்வாதத்தை தடை பண்ணிக்கிட்டு वो இருக்கு. शैतान वो आशीष को रुका रहा है, அந்த பிசாசை துரத்தணும். उस शैतान को भगाना है। அதை துரத்தணும்னா उसे भगाना है तो உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா, आपको आशीष चाहिए तो நீங்க கர்த்தருடையவர்களா மாறணும்னா, आप परमेश्वर के बनना है तो பலவானை முந்தி கட்டினால் ஒழிய और बलवान को पहले बांधेंगे नहीं तो அந்த வீட்டை நீங்க சூறையடிக்க முடியாது. उस घर को आप काबू में नहीं कर सकते। ஒரு வீட்டை நீங்க கொள்ளடிக்கணும்னா, एक घर को अगर आप डाका डालना है, அந்த வீட்ல இருக்கிற பலவானை நீங்க கட்டி போடணும். उस घर के अंदर का जो बलवान व्यक्ति है उसे बांधना पड़ेगा। இதுதான் ஒரு திருடனுடைய சித்தாந்தம். यही एक चोर का विचार है। ஒரு திருடன் உள்ள வரும்போது एक चोर जब अंदर आता है, அங்க இருக்கிற பலவானை முதல்ல கட்டுனாதான் पहले वहां पर जो शक्तिशाली है उसे बांधेंगे तो அப்பதான் திருட முடியும். आप तब ही वो चोरी कर सकता है। இன்னைக்கு நிறைய பேருடைய வீட்ல आज बहुत सारे लोगों के घर में அந்த பலவான் யாரு? वो बलवान कौन है? பிசாசு தான் அந்த பலவான். शैतान ही वो बलवान है। யெகோஷுவா எப்படி திருடனி போல வருவேன்னு சொன்னாரோ, और यहोशुआ जैसे मैं चोर के मानिंद आता हूं बोलता है, அதுமே நம்ம உள்ள போய் முதல்ல பிசாசை கட்டணும். वैसे ही हम अंदर जाकर पहले शैतान को बांधना है, அவன் அந்த வீட்டை விட்டு துரத்தணும். उसको उस घर से भगाना है, அது உங்களுடைய டெரிட்டரியா மாத்துங்க. उसे आपका इलाका बनाइए, அது யெகோஷுவாவின் டெரிட்டரியா वो மாத்துங்க. यहोशुआ का इलाका बनाइए। இந்நாள் வரைக்கும் அந்த வீடு பிசாசின் டெரிட்டரியா இருந்தது. अभी तक वो घर जो है शैतान का इलाका था, ஆனா இனிமேல் அது யெகோஷுவாவின் டெரிட்டரியா लेकिन மாறணும். आज के बाद वो यहोशुआ का इलाका होगा। எத்தனை பேருடைய வீட்டை கர்த்தருடைய வீடா மாத்தி இருக்கிறீங்க? कितने लोगों के घर को आपने परमेश्वर का घर बनाया है? முதல்ல என் வீடு மாறட்டும். पहला मेरा घर बदलने दो। சில நேரம் ஜோம் பண்ணுவோம். कभी कभी हम प्रार्थना करते हैं, நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, बहुत सारे लोगों ने मुझसे कहा, நான் அங்க போய் ஜோம் பண்ணிட்டு வந்தேன், मैं वहां जाकर प्रार्थना किया, வயித்தோட்டத்துக்காக ஜோம் பண்ணிட்டு வந்தேன், वो जुलाब चालू था उसके लिए प्रार्थना किया, வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு வயித்தோட்டம் ஆயிட்டு, घर पे आते ही मुझे जुलाब हो गई। இவங்க அங்க போய் விரட்ட போறாங்க, वो वहां जाके भगाते हैं, பிசாசு இவங்கள பிடிச்சிட்டு. शैतान इनको पकड़ लिया। அதனாலதான் பவுல் சொல்றாரு, इसलिए पौल कहता है, தீமோத்திட்ட, तिमोथी से कहता है, யார் மேலயும் டக்குன்னு கை வச்சிராத. किसी के ऊपर भी हाथ मत रख दे। ஏன் வைக்க கூடாது? क्यों नहीं रखना है? ஏன்னா அந்த ஆவி பிற உங்களை அட்டாக் பண்ணிரும். क्योंकि वो आत्मा आपके ऊपर आएगा। உங்களுக்கு அந்த அனுபவம் இல்ல அப்படின்னா, यदि आपको वो अनुभव नहीं है तो நீங்க அந்த காரியத்தை செய்யாதீங்க. आप उस काम को नहीं करना, உங்க குடும்பத்துக்காக மாத்திரம் ஜெபிங்க. केवल अपने परिवार के लिए प्रार्थना இல்லாட்டி करना। வெளியில விரட்டுற பிசாசு எல்லாம் உங்க வீட்ல வந்தா நிக்கும். या फिर आप बाहर जो शैतान भगाते हैं वो आपके घर में आता है, அது கண்டிப்பா அப்படிதான் வரும். वो जरूर वैसे ही आता है। வீட்டுக்குள்ள தேவன் இல்ல அப்படின்னா, घर के अंदर अगर परमेश्वर नहीं है तो நீங்க அங்க விரட்டுறது எல்லாம் வீட்டுக்குள்ள வந்திருக்கும். आप वहां जो भगाते हैं वो सब घर के अंदर आएगा। அப்புறம் நீங்க வீட்டுக்கு வரும்போது, तो फिर आप घर में आने के बाद, நான் இவ்வளவு ஊழியம் செய்றேன், मैं इतना सेवा करता हूँ, எனக்கு ஆசீர்வாதமே இல்லையே, मुझे आशीष ही नहीं है, எங்க இருந்து வரும்? कहाँ से आएगा? வீட்ல அங்க வெளியில நீங்க விரட்டுற பிசாசு, अब बाहर जो शैतान भगाते हैं அது வீட்டுக்குள்ள வந்து உங்க வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்குது. वो आपके घर में आके बसा है। அப்ப வீட்டுக்குள்ள முதல்ல ஆசீர்வாதம் வேணும். तो घर के अंदर आशीष चाहिए। வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வந்துட்டுனா, घर के अंदर आशीष आ गया तो உங்க வீடு முதல்ல யெகோஷுவாவின் டெரிட்டரியா மாறணும். आपका घर पहले यहोशुआ का इलाका बनना है। நம்ம வீடு முதல்ல யாருடைய டெரிட்டரியா இருக்குது? हमारा घर पहले किसका इलाका है? பாருங்க, இந்த மிகாயில் வந்து, ये मिहाइल जो है, இவன் பிசாச சத்தம் போடுறான். ये शैतान को डांटता है। அப்படி சத்தம் போடும்போது डांटते समय ஒரு ஸ்டேட்மென்ட் சொல்றான் பாருங்க. एक वाक्य कहता है, அந்த ஸ்டேட்மென்ட் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மென்ட். वो वाक्य बहुत ही महत्वपूर्ण है। கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. परमेश्वर तुझे डांटे। அது நீங்க ஹீப்ருல பாத்தீங்கன்னா, उसे हिब्रानी भाषा में देखेंगे तो இகார், इगार, கடிந்து கொள்வாராங்கிறதுக்கு இகார். वो डांटे ये जो शब्द है उसका इगार करके मतलब होता है। இகார் அடோனாய் பெகா அப்படின்னு சொல்லுவாங்க. इगार अडोनाई बेखा, இகார் அடோனாய் பெகா. ईगा अडोनाई बेखा। நான் சொல்ல ரிப்பீட் பண்றீங்களா? मैं जो बोलूंगा उसे आप वापस बोलेंगे क्या? இகார் इगार அடோனாய் अडोनाई பெகா. बेखा, இகார் इगार அடோனாய் अडोनाई பெகா. बेखा, இகார் इगार அடோனாய் अडोनाई பெகா. बेखा। இகார் அடோனாய் பெகா அப்படின்னா, इगार अडोनाई बेकार का मतलब, மிகாயில் பிசாச பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, मिखाइल शैतान को देखकर बोला, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. परमेश्वर तुझे डांटे। இது நம்ம டிரான்ஸ்லேஷன்ல கடிந்து கொள்வார்னு சொல்லி கொடுத்திருக்குது. भाषांतर में ऐसे डांटे करके दिया है। ஹிந்தில என்ன கொடுத்திருக்குன்னு தெரியல. डांटे
டாட்டேன் கடிந்து கொள்வார் தான் கொடுத்திருக்குது. परमेश्वर तुझे डांटे ऐसे ही दिया है, ஆனா ஹீப்ருல பாத்தீங்கன்னா लेकिन हिब्रानी में देखेंगे तो கார் அப்படிங்கிற வார்த்தைக்கு गार का मतलब जो है அதுக்கு அர்த்தம் வந்து கடிந்து கொள்வார்ங்கிற அர்த்தமும் இருக்குது, वो डांटे ये मतलब भी है, அழிச்சிருவாருங்கிற அர்த்தமும் இருக்குது. नाश कर देगा ये भी मतलब है, உன்னைய அழிச்சிருவார் அப்படின்னு சொல்லி அர்த்தமும் இருக்குது. तुझे नाश कर देगा ये मतलब भी है. அப்போ இகார் அடோனை பேக்கா அப்படின்னு சொன்னா तो इगार अडोनाई बेका बोलेंगे तो கர்த்தர் உன்னை அழிச்சிருவார். परमेश्वर तुझे नाश कर देगा. இது தேவனுடைய ஆலயம். ये परमेश्वर का मंदिर है. இந்த தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் इस परमेश्वर के मंदिर को यदि कोई अगर खराब करता है, அவனை கர்த்தர் கெடுப்பார், परमेश्वर उसे खराब करेगा, அவனை நாசம் பண்ணுவார். उसे खराब करेगा. கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. परमेश्वर तुझे डांटे. யாரெல்லாம் பிசாசின் கட்டுக்குள்ள இருக்கிறாங்களோ, जो शैतान के बंधन के अंदर हैं, நீங்க மிகாயில் தூதன் மாதிரி போங்க. आप मिहाइल दूत की तरह நீங்க जाओ. சாதாரணமானவர்கள் கிடையாது. आप साधारण लोग नहीं हैं. உங்க ஜெபத்தினுடைய வல்லமை உங்களுக்கு தெரியல. आपकी प्रार्थना का सामर्थ आप नहीं जानते. நீங்க முழங்கால் போட்டீங்கன்னா आप घुटना टेकेंगे तो ஒரே ஒரு வார்த்தையில பிசாசை நீங்க விரட்டலாம். एक ही शब्द से आप शैतान को भगा सकते அந்த हैं. அதிகாரம் உங்க முழங்காலுக்கு கொடுத்திருக்கிறார். वो अधिकार आपके घुटने को परमेश्वर ने दिया है. பாருங்க, யானை பிடிச்சு கட்டி வச்சிருப்பாங்க. हाथी को बांध के रखते हैं. அது எவ்வளவு பெரிய யானை, वो कितना बड़ा हाथी है, சங்கிலி போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. वो साकली से बांधते हैं. இது அந்த ஒரே இடத்துல இப்படி ஆடிட்டு இருக்கும். वो एक ही जगह में ऐसे हिलते रहता है. அது லெஃப்ட் ரைட் போடாது, वो लेफ्ट राइट नहीं करता है, அது இப்படியே ஆடிட்டு இருக்கும். वो ऐसे ही हिलती रहती है. ஏன் அப்படி ஆடுதுன்னு தெரியல. क्यों ऐसा हिलता है हम नहीं जानते. அந்த சங்கிலி அவுத்து போட்ட பிறகு वो जंजीर को अगर निकाल देंगे तो भी அங்கே நின்னுட்டு இருக்குன்னு வைங்களேன், वहां पर ही खड़ा है, मतलब இப்படியே தான் ஆடிட்டு இருக்கும். ऐसे ही हिलता रहेगा. அது சங்கிலி தான் அறுத்தாச்சே, वो जंजीर तो निकाल दिया, அதுக்கு இருக்கிற பலத்தை காமிக்கிறான்ல, उसके बल को वो दिखा सकता है ना, அது மறந்து போச்சு. वो भूल गई. அதனுடைய பலன், அதுக்கு என்ன பலன் இருக்குன்னு அதுக்கு தெரியல. उसके अंदर क्या सामर्थ्य है वो भूल गई. அந்த யானைக்குள்ள இருக்கிற பலன் அதுக்கு தெரியல. उस हाथी के अंदर जो सामर्थ्य है वो भूल गई, ஏன்னா இவ்வளவு நாள் அது கட்டப்பட்டு இருந்துச்சு. क्योंकि अभी तक वो बंधा हुआ था. கட்ட அவுக்கப்பட்ட பிறகு वो उसका बंधन टूटने के बाद भी அது என்ன நினைக்குது, वो क्या सोचता है, நான் இன்னும் கட்ட வைக்கப்பட்டிருக்கிறேன், मैं अभी भी बांधा गया என் हूँ, காலை இன்னும் கட்டி வச்சிருக்காங்க, मेरा पैर को अभी भी बांध के रखे அத हैं. கட்ட அவுத்தாச்சே. वो बंधन को तो तोड़ दिया, உங்க பலத்தை காமிங்க. अपने बल को दिखाइए. நம்மள பிசாசு ஒருவேளை கட்டி வச்சிருந்திருக்கலாம். हो सकता है शैतान ने हमें बांध के रखा होगा. யெகோவாவின் நாமத்துல கட்ட அவிழ்த்துட்டா. यहोशुआ के नाम से परमेश्वर ने बंधन को तोड़ दिया है. இனிமே உங்க பலத்தை காமிங்க. अभी अपने बल को दिखाइए. யெகோவாவின் நாமத்துல பலத்தை காமிங்க. यहोशुआ के नाम के अंदर के बल को दिखाइए. ஒவ்வொரு டெரிட்டரியும் கர்த்தருடையதா மாறணும். हर एक इलाका परमेश्वर का बनेगा. இன்னைக்கு உங்களுடைய ஜெபத்துல அந்த வல்லமை இருக்குது. आपके प्रार्थना में वो सामर्थ्य है, உங்க முழங்காலுக்கு அந்த பலம் இருக்குது. आपके घुटने को वो सामर्थ्य है. பிராக்டீஸ் பண்ணி பாருங்களேன், आप प्रैक्टिस करके देखिए, ட்ரை பண்ணி பாருங்களேன். कोशिश करके देखिए. எம்பருக்கு நர்ஸ் மாதிரில நிறைய ட்ரை பண்ணலாம். आज जो हमारे नर्स लोग हैं वो बहुत कोशिश कर सकते हैं, ஏன்னா நிறைய பேஷண்ட் அங்க வருவாங்க. क्योंकि बहुत सारे पेशेंट लोग आते हैं. சும்மா தூங்கிட்டு இருக்கும்போது वो जब सोते हैं, ஏதாவது ஒரு கேன்சர் பேஷண்ட் வைங்க, हो सकता है कैंसर पेशेंट हो, யெகோவா மேசியாவின் நாமத்துல கேன்சர் ஓடிப்போ, यहोशुआ मेसिया के नाम से कैंसर भाग, இந்த சரீரத்தை விட்டு ஓடி போயிரு. इस शरीर से भाग. அதுக்காக கத்தி சொல்ல வேண்டியது இல்ல, उसके लिए चिल्ला के बोलने का जरूरत नहीं है, ஓடு அவ்வளவுதான். भाग, बस उतना काफी சொல்லி है. பாருங்களேன். ऐसा बोल कर देखिए. இது அவங்களுக்கு ஒரு அருமையான தருணம். वो அவங்க நிறைய பேஷண்ட பாப்பாங்க. उनके लिए बहुत अच्छा अवसर है, वो बहुत सारे पेशेंट्स को देखते हैं. அதே மாதிரி எல்லாத்தையும் நீங்க செய்யலாம். ऐसे ही बहुत सारी चीजों को कर सकते हैं. எல்லாரும் அந்த பிராக்டீஸ் பண்ணலாம். सभी लोग उसे प्रैक्टिस कर सकते हैं. வியாதியஸ்தலுக்காக ஜெபிங்க. बीमार लोगों के लिए प्रार्थना कीजिए. ஒரு பாருங்க, நம்ம நினைக்கிறோம் என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டுட்டு இருக்காருன்னு சொல்லி. हम सोचते हैं परमेश्वर हमारे प्रार्थना को सुनता है. கண்டிப்பா கேக்குறார், जरूर सुनता है, அதுக்கு அதுல எந்த ஒரு தப்பு, அது எந்த ஒரு டவுட்டும் இல்ல. उसमें कोई शक नहीं. அப்படி உங்களுக்கு உண்மையிலே விசுவாசம் இருந்துச்சுன்னா, यदि आप सच में विश्वास करते हैं तो அடுத்த வாரம் நீங்க வரும்போது अगले हफ्ते जब आप कलीसिया में आएंगे, ஒரு நபருக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. एक व्यक्ति के लिए आप प्रार्थना कीजिए, உருக்கத்தோடு ஜெபம் பண்ணுங்க. बोझ उठाकर प्रार्थना कीजिए, வேற யார்கிட்டயும் நீங்க சொல்ல வேண்டாம். और किसी के पास मत बोलिए. அவங்க பேரை ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கிடுங்க. उनका नाम को एक नोट में लिख लीजिए. அவங்களுக்கு என்ன வியாதின்னு சொல்லி எழுதி வைங்க. उनको क्या बीमारी है वो या लिख के रखिए. அவங்க கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் பிரதர், उनसे आप बोलिए मैं आपके लिए प्रार्थना करता हूँ भाई, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். उनके लिए मैं प्रार्थना करता हूँ. ஜெபம் பண்ணுங்க. प्रार्थना कीजिए, அந்த வியாதி போகணும். वो बीमारी जाना है. அடுத்த வாரம் நீங்க இங்க சாட்சி சொல்லணும். अगले हफ्ते आप यहाँ पर गवाही देना எத்தனை है. பேர் சாட்சி சொல்வீங்க? कितने लोग गवाही देंगे? என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு मेरे प्रार्थना को सुनकर கர்த்தர் அற்புதத்தை செய்தார்னு சொல்லி எத்தனை பேர் சாட்சி சொல்ல போறீங்க? परमेश्वर अद्भुत किया है करके कितने लोग गवाही देंगे? हालेलुया. கையை உயர்த்தினதா எனக்கு தெரியும். हाथ उठाएंगे तो ही मैं समझूंगा. இத பாருங்க, இவாக்கு என்ன தெரியும், இவ முழு கையை உயர்த்திட்டா. वो बच्ची को क्या मालूम है, वो पूरा हाथ उठाती है, ஃபுல்லா தூக்குனா. पूरा हाथ उठाती है. சோ 100% அவ மூலமா கண்டிப்பா சாட்சி நடக்கணும். 100% उसके द्वारा एक गवाही होगा.
இப்படி தூக்குனா 50% தான். ऐसा होगा तो 50%. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? அடுத்த வாரம் நான் சாட்சி சொல்லுவேன். अगले हफ्ते में गवाही दूंगा. ஹalleluya. हालेलुया. கண்டிப்பா சாட்சி நடக்கும். जरूर गवाही होगा. ஜெபிங்க. प्रार्थना कीजिए. அதுக்காக வீட்டுக்கு போகணும்ங்கற அவசியம் இல்ல. इसके लिए उनके घर पे जाने का जरूरत नहीं. அவர் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன்? वो निकट परमेश्वर का है क्या? அவர் தூரத்துக்கும் தேவன் அல்லவோ? वो दूर के लिए भी परमेश्वर नहीं है. நீங்க அங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அங்க அற்புதம் நடக்கும். आप यहाँ प्रार्थना करेंगे तो वहाँ अद्भुत होगा. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல. परमेश्वर से नामुमकिन कुछ भी नहीं. ஒவ்வொரு பிசாசின் டெரிட்டரியை நீங்க ஜெயிக்கணும். हर एक शैतान के इलाका को आप जीतना है. பாருங்க சைனாக்காரன் அந்த பார்டர்ல நின்னுட்டு இருக்கான். वो चाइना जो है चाइना के लोग बॉर्डर में है பாகிஸ்தான் இன்னொரு பார்டர்ல நிக்கறாங்க. और पाकिस्तान दूसरे बॉर्डर में है அங்க நேபாள் சைடுல இன்னொரு பார்டர்ல நின்னுட்டு और இருக்காங்க. नेपाल में और एक बॉर्डर में खड़े हैं எல்லாம் பார்டர்ல இந்த ஆர்மிஸ் நின்னுட்டு இருக்காங்க. और सारी सेना वो बॉर्डर में खड़ी है. பார்டர் போட்டு வச்சு ஃபென்சிங் பார்டர் இருக்குது. वो वहां पर कुंपन अपना कुंपन लगाया हुआ है. அவங்க அங்க இருந்து இந்த சைடு வர கூடாது. वो वहां से यहाँ नहीं आना. இவங்க இங்க இருந்து அங்க போக கூடாது. ये लोग यहाँ से वहां नहीं जाना. இவங்க அதுல கால் வச்சாங்கன்னா वो उधर का पैर रखेंगे तो எங்க இடத்துக்கு எப்படா வந்தேன்னு சொல்லி சுடுவாங்க. मेरे जगह पर कैसे आया करके वो शूट कर देंगे. அதே மாதிரி நம்ம இடத்தை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. वैसे ही हमारे जगह को कब्जा करने की कोशिश करेंगे. இந்த இந்தியா கவர்மெண்ட் இருக்கிற அந்த டெரிட்டரிய और भारत सरकार के अंदर जो इलाका है அதை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. उसे काबू में करने के लिए कोशिश करते हैं. அதே மாதிரி ஒவ்வொரு தேசத்திலயும் அப்படி நடக்கும். ऐसे ही हर देश के अंदर होगा. ஆனா நம்ம ஆவிக்குரிய யுத்தம் பண்றோம். लेकिन हम आत्मिक युद्ध करते हैं. நம்ம ஒவ்வொரு வீடும் கர்த்தருடைய டெரிட்டரியா மாத்தணும். हमारा हर किसी का घर जो है परमेश्वर का इलाका बनना चाहिए. இப்ப எல்லாம் பிசாசுடைய டெரிட்டரிக்குள்ள இருக்காங்க. अब सभी लोग शैतान के इलाके के अंदर है. ஆனா நம்ம அவங்களை கர்த்தருடைய டெரிட்டரிக்குள்ள மாத்தணும். लेकिन हम सभी को परमेश्वर के इलाके के अंदर लाना है. இந்த மிகாኤल தூதன் ये मिहाइल दूत மோசேசுடைய சரீரத்து குறித்து தர்க்கித்து பேசினா. मूसा के शरीर के बारे में वाद विवाद किया. நீங்களும் அப்படி பேசுங்க. आप भी बात कीजिए. பிசாசோட தர்க்கித்து பேசுங்க. शैतान से विवाद कीजिए. சார் தர்க்கித்து பேசும்போது शैतान से विवाद करते समय இகார் அடோனாய் பேகா इगार अडोनाई बेखा அதாவது கர்த்தருனை கடிந்து கொள்வாராக. शैतान तुझे डांटे. இகார் அடோனாய் பேகா मसीह तुझे डांटे. इगार अगोनाई बेखा. இப்படி இகார் யெகோஷுவா பேகா इगार यहोशुआ बेका. யெகோஷுவாவை கடிந்து கொள்வாராக. यहोशुआ तुझे डांटे. சொல்லுங்களேன். ऐसा बोलिए. மிகாኤल சொன்ன அதே வார்த்தையை சொல்லுங்க. मिखाइल ने जो बोला वैसे ही बोलिए. நிறைய பேர் மிகாኤलோட ஃபேன்ஸ். बहुत सारे लोग मिखाइल के फैन हैं. இங்க எத்தனை பேர் மிகாएलோட ஃபேன் இருக்கீங்க? यहाँ कितने लोग मिखाइल के फैन हैं? மிகாएलோட ரசிகர் எத்தனை பேர் இருக்கீங்க? मिखाइल के फैंस कितने हैं? 1 1 2 2 வேற 3 और 3. அவ்வளவுதானா? इतना ही है. சரி காப்ரியேல் தூதனுடைய ரசிகர் எத்தனை பேர் இருக்கீங்க? गैब्रिएल दूत के फैंस कितने हैं? 1 1. வால்டர் பிரதருடைய ரசிகர் எத்தனை பேர் இருக்கீங்க? वॉल्टर के फैंस कितने हैं? யெகோஷுவாவின் ரசிகர் எத்தனை பேர் இருக்கீங்க? यहोशुआ के फैंस कितने हैं? ஹalleluya हालेलुया. அதுதான் உண்மை. वही सच है. நம்ம அவருடைய ரசிகர்கள். हम उसके फैंस हैं. மிகாኤल தூதன் தான். मिखाइल एक दूत है. காப்ரியேல் தூதர்கள் தான். गैब्रिएल एक दूत है. ஆனா நம்ம யெகோஷுவாவின் ரசிகர்கள். लेकिन हम यहोशुआ के फैंस हैं. ஆனா இந்த ஸ்டேட்மென்ட் நீங்க சொல்லலாம். लेकिन इस वाक्य को आप बता सकते हैं. இகார் யெகோஷுவா பேகா. इगार यहोशुआ बेका. அப்படி சொல்லும்போது ऐसे बोलते समय யெகோஷுவாவை கடிந்து கொள்வாராக. यहोशुआ तुझे डांटे. யெகோஷுவாவை நாசமாக்கிடுவாராக. यहोशुआ तुझे नाश करे. பாருங்க நம்ம எதுக்காக இருக்கிறோம்? हम किसके लिए हैं? ஜனங்களை கர்த்தர் பக்கம் இழுக்கிறதுக்காக. लोगों को परमेश्वर के अंदर लाने के சோ लिए. இன்னைக்கு நல்ல தருணம் உங்களுக்கு. एक अच्छा अवसर है. இன்னைக்கு நம்ம 3 காரியத்தை குறித்து பார்த்தோம். आज हम 3 चीज के बारे में देखें. 1 एक, நம்ம இந்த உலகத்துல ஒரு காரியம் நடக்குதுன்னா इस संसार में एक चीज होती है तो ஆவிக்குரிய ரீதியில ஒரு சில சம்பவம் நடந்துட்டு இருக்கும். आत्मिक रूप से बहुत सारे चीज होते हैं. அடுத்தது और अगला, செய்தியாளன் செய்தி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு संदेशक का संदेश मिलने के लिए உங்களுக்கு முழங்கால் யுத்தம் பண்ணி ஆகணும். आप घुटने का युद्ध करना है. அப்பதான் அந்த செய்தி உங்களை ரீச் ஆகும். तभी वो संदेश आप तक पहुंचेगा. அப்போ तो 7 நாள் இருக்கு. 7 दिन है. ஏதாவது ஒரு நாள் உபவாசம் இருக்கலாமே? कोई एक दिन उपवास रह सकते हैं. ஒரு நாள் உபவாசம் எடுங்க. एक दिन उपवास लीजिए. இல்லாட்டி 3 நாள் எடுங்க. या फिर 3 दिन लीजिए. இல்லாட்டி 7 நாள் எடுங்க. या तो फिर 7 दिन लीजिए. கர்த்தர் பேசணும்னா சும்மா சாதாரணமானதா? परमेश्वर बात करना है तो साधारण चीज है क्या? மோசே 40 நாள் உபவாசத்துல இருந்தான். मूसा 40 दिन उपवास के अंदर था. புசிக்கல குடிக்கல. ना खाया ना पिया. नो வாட்டர் நோ மீட். वो पानी भी नहीं और कोई मांस भी नहीं. 40 நாள் தண்ணி குடிக்காம மேகத்துக்குள்ள இருந்தார். 40 दिन बादल के अंदर बिना खाए पिए था.
மேகத்துக்குள்ள யாராவது தண்ணி கொண்டு போய் கொடுத்துருப்பாங்களோ? और बादल के अंदर कोई खाने पीने के लिए दिया होगा क्या? யோசுவா போய் கொடுத்துருப்பாரோ? और यहोशुआ दिए होंगे क्या? 40 நாள் தண்ணி கூட குடிக்கல. 40 दिन पानी भी नहीं पिए. செய்தி பெற்றுக்கொள்வதற்கு 40 நாள் இருந்தான். संदेश पाने के लिए 40 दिन रहा. 40 நாள் கர்த்தருடைய சமூகத்துல இருந்தான். 40 दिन परमेश्वर के सम्मुख में रहा. அதுக்கு பிறகுதான் கர்த்தர் பலகையில எழுதி கொடுத்தா, 10 கட்டளை எழுதி கொடுத்தா. उसके बाद ही परमेश्वर 10 प्रतिज्ञाओं को आज्ञाओं को देता है. அந்த 10 கட்டளை எடுத்துட்டு கீழ வரான். उस 10 आज्ञाओं को लेकर वो नीचे आता है. ஜனங்க மத்தியில செய்தியோட வரான். लोगों के बीच में संदेश लेकर आता है. அப்ப செய்தி வேணும்னா உபவாசம் கண்டிப்பா வேணும். तो संदेश चाहिए तो उपवास जरूर चाहिए. பக்கத்துல வந்துட்டு செய்தி, करीब संदेश आ गया. மோசஸ் பக்கத்துல கொண்டு வந்துட்டார் செய்தியை. और संदेश को मूसा बहुत करीब लाया. இஸ்ரவேல் ஜனங்கள் கையில கொடுக்கணும். इस्राएल लोगों के हाथ में देना है. ஆனா அவங்க பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாம இருந்தாங்க. लेकिन उसे पाने के लिए उनके अंदर वो योग्यता नहीं थी. செய்தியை கர்த்தர் கொடுத்து அனுப்பிட்டார். संदेश परमेश्वर ने भेज दिया. செய்தியாளர் 40 நாள் உபவாசம் எடுத்து வந்துட்டு இருக்காரு. संदेशक जो है वो 40 दिन उपवास लेकर आ रहा है. அந்த செய்தியை இப்ப ஜனங்கள் கொடுக்கணும். वो संदेश लोगों को देना है. ஆனா அவங்களுக்கு அது தகுதி இல்லாம இருந்தாங்களே. लेकिन वो उसके काबिल नहीं थे. அந்த செய்தி அங்கேயே உடைச்சிட்டார். संदेश को वहीं पर तोड़ दिया. அந்த 10 கற்பனைகளை அங்கேயே அந்த பலகை 10 உடைச்சிட்டார். आज्ञाओं को वहीं पर तोड़ दिया. பாருங்க, திரும்ப போறாரு. दोबारा जाता है. திரும்ப 40 நாள் இருந்து दोबारा 40 दिन रहकर இவங்க தகுதியாகி மாறின பிறகு கொண்டு வரார் திரும்ப वो செய்தி. ये लोग काबिल होने के बाद उसे दोबारा लाता है. நான் விசுவாசிக்கிறேன், मैं विश्वास करता हूं நாம எல்லாரும் தகுதியானவர்கள். हम सब काबिल लोग हैं. அதனால தான் யோசுவா பேர் நமக்கு தெரிஞ்சிருக்கு. इसीलिए यहोशुआ का नाम हमें मालूम पड़ा. நம்ம தகுதியானவர்கள், हम काबिल लोग हैं. கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर हमें आशीष दे. சோ அடுத்த வாரத்துக்கு ஆயத்தமா இருங்க. अगले हफ्ते के लिए हम तैयार हो जाएंगे. நீங்க உபவாசம் எடுத்து ரெடியா இருங்க. उपवास रहकर तैयार रहिए. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर आपको आशीष देगा. ஜெபிக்கலாம், கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். आंखों को बंद करके प्रार्थना करेंगे. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. स्तुति करते हैं प्रभु. வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவன், आकाश और पृथ्वी का निर्माण करता एलोहिम खुदा. எங்கள் எல்ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं. யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मेसिया के नाम से प्रार्थना करते हैं. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. अपने बच्चों को हर किसी को आशीष कीजिए. செய்தி கேட்டு நன்மைகளை பெற்றிருப்பாங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். संदेश को लेकर भलाई को पाए रहेंगे करके विश्वास करते हैं. ஆசீர்வதித்து வழி நடத்துங்க, आशीष करके चलाइए தகுதிப்படுத்துங்கப்பா. और काबिल बनाइए प्रभु. 21ஆம் தேதி நடக்க போற அந்த கூட்டத்தை ஆசீர்வதித்தாங்க. 21 तारीख को जो होने वाला मीटिंग है उसे आशीष करके அதை दीजिए. bless பண்ணி கொடுங்க தகப்பனே. उसे आशीष करके दीजिए प्रभु. அதனால ஒவ்வொருத்தரும் நாங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். उसमें हर कोई आशीष पाना है. தூரத்துல இருந்து உம்முடைய மகனை கொண்டு வர்றீர். दूर से अपने दास को ले आ रहा இங்க है. இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள यहाँ கிருபை पर जो செய்யுங்க. हर कोई है वो तेरे आशीष को पाने இன்னும் புது ஆத்துமாக்கள் நீர் கொண்டு வரும். और नए आत्माओं को लेकर आइए. ஜனங்க கர்த்தாவே, நாங்கள் தேவனை யாரை கூட்டு வரேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறோம். हम किसे ले आना है करके हम सोच रहे ஆனா हैं. நீங்க வழி நடத்துங்கப்பா. लेकिन आप चलाइए प्रभु. யாரெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறாங்களோ जो जो बंधन के अंदर है அங்க அவங்க கட்டவிழ்க்கப்பட வேண்டும். वो बंधन को तोड़ दो. யாரெல்லாம் போராட்டத்துல இருக்கிறாங்களோ जो जो तकलीफ के अंदर है அவங்க எல்லாம் விடுதலை பெற வேண்டும். वो छुटकार पाना है. யாரெல்லாம் வியாதிப்பட்டு இருக்கிறாங்களோ जो बीमार के अंदर है அவங்க எல்லாம் சுகத்தை பெறணும். वो चंगाई पाना है. ஆசீர்வதிங்கப்பா. आशीष कीजिए எங்களை प्रभु. தாழ்த்தி உம்முடைய கருத்தில் தருகிறோம். हमें नम्र करके तेरे हाथ में देते हैं. யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதா. यहोशुआ मेसिया के नाम से मांगते हैं जीवित पिता. ஆமென். आमीन.